ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க உங்களோட யூனிட் புதிய யூனிட் அதாவது ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பாடத்துல வந்து நாங்க எங்களோட உடல்ல காணப்படுற மெயினான தொகுதிகள் சம்பந்தமா பார்ப்போம். ஒண்ணாவது உணவு பயன்பாடு தொகுதி, அடுத்தது சுவாச தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, அடுத்தது நிணநீர் தொகுதின்னு இது. சரியா? இந்த ஒவ்வொரு தொகுதி சம்பந்தமாகவும் அந்த தொகுதியில காணப்படுற அங்கங்கள் அதுல வந்து என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்குது, அது எப்படி எங்கட உடல்ல இயைபாக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றது தான் பார்க்க போறோம். சரியா? இந்த பாடம் எந்த அளவு முக்கியம்னா உங்களுக்கு ஈஸியா பார்ட் 2ல ஃபைனல் எக்ஸாம்ல பார்ட் 2ல இதுல இருந்து ஒரு கேள்வி வரும். ஷுவரா உங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது ஒரு பெரிய கேள்வியில பார்ட் ஏ உதாரணமா ஏழாவது கேள்வின்னு நினைக்கிறேன், 7 அல்லது 8வது கேள்வியில பார்ட் ஏ அல்லது பி ஃபுல்லா தனியா ஒரு கொஸ்டின் வரவும் மேலும் இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி வரவும் மேலும். சரியா? இப்ப இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கட்டுரை வினா ஒண்ணு செய்யலாம். அதே மாதிரி பார்ட் 1லயும் மைக் மியூட் பண்ணுங்க. அதே போல பார்ட் 1லயும் உங்களுக்கு முக்கியமான எம்சிக்யூ வரும். அதையும் என்ன செய்யலாம், ஈஸியா செய்யலாம். சில விஷயங்கள் நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா? ஓகே. ஒன்னாவது நாங்க இன்னைக்கு சுவாச தொகுதி படிப்போம். அதுக்கு பிறகு பயன்பாடு தொகுதிக்கு வரும். சரியா? உங்களுக்கு தெரியும் சுவாச தொகுதின்றது எங்கட சுவாசத்துக்கு அவசியமானது. சிம்பிளா அப்படி சொல்லலாம். ஏன்னா எங்கட சுவாச தொகுதியின் மூலம் தான் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் மூலம் வாயு பரிமாற்றம் நடக்குது. ஓகே, பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப நாங்க மூச்சை உள்ளெடுக்கும் போது என்ன வாயுவை நாங்க உள்ள எடுக்கிறோம்? ஆக்சிஜன். அதே நேரம் எங்கட வெளிச்சுவாசம் மூலம் கார்பன் ஆக்சைடு. ஆக்சைடு. இதுதான் நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சு கொண்டு வாரீங்க. சரியா? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சுவாச தொகுதியில இருக்கிற கட்டமைப்புகள் இது வந்து எத்தனையோ முறை பார்ட் 2ல பேரிட வந்துக்குது. சரியா? அப்ப நீங்க இதுல கட்டமைப்புகளை சரியாக என்ன செய்யணும், பேரிட தெரிஞ்சுக்கணும். ஒன்னாவது விஷயம். அடுத்தது இந்த கட்டமைப்புகள் பேரிடப்படும் போது நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, சுவாச தொகுதியில எங்கட நாசிக்குழியும் சம்பந்தப்படுது, எங்கட வாய்க்குழியும் சம்பந்தப்படுது. நாசிக்குழின்னு சொல்றது எங்கட மூக்கு குழி. சில டைம் பாருங்க, நாங்க எங்களுக்கு தடுமல் அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா வாயாலே என்ன செய்வோம், சுவாசத்தை மேற்கொள்ளும். அப்ப நீங்க யோசிக்க கூடாது சுவாச தொகுதியில வந்து ஏன் நாங்க வாய்க்குழிய இன்க்ளூட் பண்றோம். ஆனா நாங்க இப்ப உதாரணமா உங்கள்ட்ட எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க, சுவாசம் வந்து எந்த மாதிரி, அதாவது எந்த உறுப்புகளுக்கு இடையில வாயு பரிமாற்றம் நடக்குதுன்றத நீங்க அம்புக்குறியின் மூலம் காட்டுக அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த நாசிக் குழி அல்லது மூக்கு குழியில இருந்து தான் என்ன செய்யணும், சொல்ல ஆரம்பிக்கணும். சரியா? அப்ப இதுதான் இந்த நாசிக் குழியில இருந்து தான் எங்களோட சுவாசம் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். சரியா? அப்ப நாசிக் குழி அல்லது மூக்கு குழின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தொண்டை. சரியா? இந்த தொண்டைன்னு சொல்றது எங்கட சுவாசத்துக்கும் எங்கட சமிபாட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு உறுப்பு. சரியா? சமிபாடு படிக்கிற டைம் விளங்கும். இந்த தொண்டை வந்து அஹ் எங்கட சுவாச தொகுதிக்கும் அடுத்து எங்கட சமிபாட்டு தொகுதிக்கும் ஒரு பொதுவான உறுப்பு. இதுவும் கேள்வியில கேட்டு வந்துக்குது. அடுத்தது வந்து குரல் வலை. சரியா? தொண்டை, குரல் வலை, அதுக்கு பிறகு வாதநாளி, அதுக்கு பிறகு அப்படியே சுவாசப்பை குழாய் வரும். சுவாசப்பை குழாய் வந்து வலது இடதுன்னு சொல்லக்கூடிய 2 சுவாசப்பை குழாயாக பிரியும். அந்த சுவாசப்பை குழாய் சுவாசப்பை சிறு குழாயாக பிரியும். சுவாசப்பை சிறு குழாயோட இறுதியில பாருங்க, இந்த மாதிரி சுவாசப்பை சிறு குழாய்கள் நிறைய இருக்கும். அந்த சுவாசப்பை சிறு குழாய்களுக்கு இறுதியில வந்து சிற்றறைகள் காணப்படும். சரியா? அந்த சிற்றறைகள்னு சொல்றது சின்ன சின்ன பேக் மாதிரி. சரியா? நான் உங்களுக்கு 3D இமேஜ் ஒண்ணு காட்டுறேன். சரியா? அப்ப இந்த சுவாச தொகுதியில இந்த பகுதிகள் நீங்க பேரிட தெரிஞ்சுக்கணும். ஒன்னாவது மூக்கு குழி, அதுக்கு பிறகு தொண்டை, அதுக்கு பிறகு குரல் வலை, வாதநாளி, வாதநாளில இருந்து சுவாசப்பை குழாய், சுவாசப்பை குழாய் 2ஆ பிரியும், வலது இடதுன்னு சொல்லி. அப்புறம் வலது சுவாசப்பை குழாய், இடது சுவாசப்பை குழாய், சுவாசப்பை குழாயில இருந்து சுவாசப்பை சிறு குழாய்கள் உருவாகும். சுவாசப்பை சிறு குழாயில இருந்து சிற்றறைகள் உருவாகும். ஓகேயா? இது விளைச்சா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த பிரிமென் தகடு. சரியா? இந்த பிரிமென் தகடுன்னு ஒரு எல்லை ஒன்று காணப்படுது. இது என்னத்துக்கு காணப்படுதுன்னு நான் சொல்லித்தரேன். அடுத்தது விலா என்பு. நீங்க வந்து உங்களோட நெஞ்சு பகுதியை நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா இந்த விலா என்புகளை தொட்டு பார்க்கலாம். அதே போல உங்களோட தொண்டையில
இந்த வாதனாலேயே என்ன செய்யலாம் உங்களுக்கு நீங்க வந்து இப்ப தொண்டையில நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, தொண்டையில கைய வச்சு ஏதாவது பேசி பாருங்க, ஒரு வகையான வைப்ரேஷன் ஒன்று விளங்கும். அப்ப உங்களுக்கு வாதனாலே அடுத்தது இந்த விலா என்புகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், தொட்டு உணரலாம். சரியா? இப்ப இந்த விலா என்புகள் இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட உடம்புல நிறைய குழிகள் காணப்படுது பாருங்க, வாய் குழி, நாசிக்குழி, அதாவது மூக்கு குழி, அதே மாதிரி நெஞ்சரை குழின்னு ஒண்ணு இருக்குது. அந்த நெஞ்சரை குழிக்குள்ள இந்த பிரிமெண்ட் தகடு, அடுத்தது இந்த விலா என்புகளுக்கு இடையில தான் எங்களோட சுவாச பை, 2 சுவாச பை இருக்குது. சரியா? 2 சுவாச பைகளும் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா அது அப்படியே அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. சுவாச பை 2க்கும் நடுவுல எங்களோட இதயம் காணப்படும். ஓகேயா? விளங்கிச்சா? இந்த ஸ்ட்ரக்சர் விளங்கிச்சா? ஒரு நார்மல் ஐடியா ஒன்று வந்துச்சா உங்களுக்கு? ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பாப்போம். இதுதான் எங்களோட சுவாசத்தோட பேசிக்கான ஒரு கட்டமைப்பு. இது கிளியரா? அந்த கடைசியா தான் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுங்க. கடைசியானது இந்த பிரிமெண்ட் தகடு, அடுத்தது இந்த விலா என்பா. ஓகே, எங்கட இந்த விலா என்புகளால தான், விலா என்புகளுக்கு உள்ளதான் இப்ப சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எங்கட சுவாச பைய வந்து எங்கட இறைவன் வந்து எப்படி எங்கட உடம்புக்குள்ள வச்சுக்கிறான்டா, இப்ப மூளைய வந்து மண்டை ஓட்டுக்குள்ள வச்சுக்கிறான், அப்படித்தானே? மூளைய வந்து சும்மா வச்சோம்னா யோசிச்சு பாருங்க, நாங்க தலைய ஆட்ட வந்து மூளை வெளியே வந்துடும் சொல்லுவோம். ஏன்னா சும்மா ஜோக்கு சொல்லுவோம். அப்படி மூளை வெளியே வருமா? இல்லைனா மண்டையோட்டுக்குள்ள பாதுகாப்பாக மூளை வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த விலா என்புகளுக்கு இடையில நெஞ்சரை குழிக்குள்ளதான் எங்கட சுவாசப்பை வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது. சரியா? எத்தனை சுவாசப்பை இது எங்களுக்கு? எத்தனை சுவாசப்பை இது? 2 சுவாசப்பை இது. 2 சுவாசப்பைக்கும் நடுவுல தான் இதயம் வைக்கப்பட்டிருக்குது. ஓகேயா? இது என்பது உங்களுக்கு தொட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரிமெண்ட் தகடு அவசியம் என்னன்னு சொல்லித்தரேன். சரியா? இந்த பிரிமெண்ட் தகடும் வந்து இந்த சுவாசப்பையை எல்லைப்படுத்தக்கூடிய, அதாவது இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளதான் சுவாசப்பை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விலா என்புகள், பிரிமெண்ட் தகடு எல்லாம் காணப்படுது. ஓகேயா? விளைஞ்சா? ஓகே, இப்ப நான் சொல்லக்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட உடலை நீங்க தொட்டு பார்க்கலாம். அப்படிதானே? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த வாதனாலே உங்களுக்கு விளங்கும். சரி, அவங்களுக்கு தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணலும். அதே மாதிரி அதாவது உங்களோட வயிற்று பகுதிக்கு தானே, இந்த வயிற்று பகுதியில சரியா இந்த பாயிண்ட் இதையும் உங்களுக்கு தொட்டு பார்க்கலாம். சரியா? தொட்டு பாத்தீங்கன்னா அதோட தான் உங்களோட விலாயன்புகள் முடிவடையுது. சரியா? அந்த விலாயன்புகள் முடிவடைகிற துண்டோட தான் இந்த பிரிமெண்ட் தகடு காணப்படும். சரியா? இந்த பிரிமெண்ட் தகடு அசையும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரியா? இதுதான் பேசிக்கான இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். இப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், நீங்க பேரிட தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நாங்க மெதுவா அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் என்னன்னா, எங்கட இந்த மூக்கு குழியா இருக்கட்டும், அடுத்தது இந்த தொண்டையா இருக்கட்டும், அடுத்தது இந்த குரல் வலை, அடுத்தது இந்த வாதனாலே, இந்த சுவாசப்பை குழாய், இப்ப இவங்கெல்லாம் தானே மெயினான பார்ட்ஸ். இப்ப இந்த மெயினான பார்ட்ஸ்ல ஒன்னாவது நாங்க பார்ப்போம் மூக்கு குழி. இந்த மூக்கு குழி எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த மூக்கு குழி வந்து இப்ப நீங்க கிரேட் 11ல இளையங்கள் படிச்சீங்க தானே? இளையங்கள்ல வந்து எனக்கு சொல்லுங்க, சுவாசப்பையில என்ன இலையம் காணப்படுது? சுவாசப்பையில என்ன இலையம் காணப்படுது? இலையங்கள் படிச்சீங்க தானே? என்னது இவ்வளவு அமைதி? சரி, எனக்கு சொல்லுங்க, இலையங்களை விலங்கு இலையங்களை எத்தனையா பிரிக்கலாம்? நாலா பிரிக்கலாம். 4ஆ பிரிக்கலாம். ஓகே, சொல்லுங்க, நாளை சொல்லுங்க பாப்போம். மேல நிலையம், தசை இலையம், நரம்பு இலையம், இன்னும் ஏதோ ஒரு இலையம், இன்னும் ஏதோ ஒரு இலையம். ஓகே, இன்னைக்கு பார்க்கணும். சரியா? எங்களுக்கு இலையங்களை எத்தனையா பிரிக்கலாம், இலையங்களோட வகைகள் என்னது? சரியா? அப்ப இந்த சுவாச பையில வந்து ஒரு ஸ்பெஷலான இலையம் காணப்படுது. இன்னைக்கு கிளாஸ் முடிய கிட்ட யார் அந்த ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? இந்த சுவாச பையில வந்து ஒரு விசேட வகையான இலையம் காணப்படுது. அந்த இலையம் என்னன்னு நீங்க தேடி சொல்லணும். அந்த இலையத்துல வந்து என்னண்டா
ஒரு வகையான, அதாவது எந்த நேரம் அதுல சீதம் சுரக்கப்படும். சரியா? நீங்க உங்களுக்கு தெரியும் நார்மலாவே எங்களோட மூக்குல நீங்க வந்து இப்ப நாங்க நான் நார்மலா சொல்றேன். இப்ப எங்களோட மூக்குல வந்து நாங்க எங்களுக்கு தெரியும். நாங்க உழுவு எடுக்கிற டைம் சொல்லுவேன். நான் மூக்குக்குள்ளேயே சேர்த்து கிளீன் பண்ணுங்கன்னு. நார்மலா இந்த மூக்கு குழிக்குள்ள எப்படின்னா ஒரு வகையான சீதம் காணப்படும். சரியா? அந்த சீதம் காணப்படுறதுனால என்ன யூஸ்ன்னா, அதாவது நாங்க சுவாசிக்கும் போது, சரியா? வழியில நாங்க சுவாசிக்கும் போது ஏதாவது தூசுகள் அல்லது பாக்டீரியாக்கள் ஆயிக்கட்டும், அல்லது வேற சின்ன சின்ன எங்களுக்கு தெரியாதானே, இப்ப உதாரணமா நாங்க சின்ன விலங்குகளோட முடிகள் ஆயிக்கட்டும், தூசு துணிக்கைகள் ஆயிக்கட்டும், எல்லாம் என்ன செய்யும்னா இந்த சீதத்துல வந்து ஒட்டிக்கொள்ளும். சரியா? சீதத்துல ஒட்டிக்கொண்டு இப்ப எங்களுக்கு தேவையில்லாத பதார்த்தங்கள் எல்லாமே எல்லாமே இந்த சீதத்துல ஒட்டிக்கொள்ளும். அப்படி சீதத்துல ஒட்டிக்கொள்றதால இப்ப நாங்க உச்சுவாசம் மூலம் வலிய உள்ளெடுக்கும் போது எங்களுக்கு தேவையற்ற பதார்த்தங்கள் இந்த சுவாச பைக்குள்ள போறது வந்து ஒன்னாவது தடுக்கப்படும். சரியா? இதுல இருக்கிற, அதாவது இந்த சுவாச தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே இந்த சுவாசத்தை சரியாக மேற்கொள்வதற்காக இசைவாக்கம் அடைஞ்சுக்குது. அப்ப உங்கள்ட்ட எக்ஸாம்ல கேட்கலாம், சும்மா கேட்கலாம் உங்கள்ட்ட, நாசி குழி அல்லது மூக்கு குழியிட தொழில்கள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும்? என்ன சொல்லுவீங்க ஆன்சர்? மூக்குக்குழி தேவையற்ற பதார்த்தங்களை கொண்டு செல்வதை தவிர்க்கும். குள்ளைகிற சீதம் வந்து என்ன செய்யும்? அதாவது தேவையற்ற பதார்த்தங்கள் சுவாச பைக்குள்ள போறது என்ன செய்யும்? தடுக்கும். அதாவது தூசு துணிக்கைகள், பாக்டீரியாக்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதுல ஒட்டிக்கொள்ள செஞ்சு என்ன செய்யும்? அது தடுக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த 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 மூக்குக்குழி, அடுத்தது இந்த தொண்டை, அடுத்தது இந்த குரல் வலை, அடுத்தது இந்த வாதநாளி. இங்க என்ன காணப்படும்னா, இதுல எழுத்துட்டு இப்ப எங்க மூக்குக்குழிக்குள்ளையும் வந்து சின்ன சின்ன முடிகள் காணப்படும். அதை நாங்க சொல்ல போறோம் பிசிறுகள். சரியா? அப்ப இந்த பிசிறுகளோட தொழில் என்ன? பிசிறுகளோட தொழில் என்ன? அவங்க என்ன செய்வாங்க? உச்சுவாச டைம் போற தூசியல் எல்லாம் பிடிச்சிக்குமா? இவங்களும் அதே வேலையை தான் செய்வாங்க. என்னன்னா, நாங்க உச்சுவாசத்தின் மூலம் நாங்க என்ன சரி சுவாசிக்கிற டைம் அந்த உச்சுவாசத்துல காணப்படுற தூசு துணிக்கைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒருவேளை இந்த மூக்குக்குழியில காணப்படுற சீதத்துல ஒட்டி சில பதார்த்தங்கள் வந்து இப்ப ஒட்டிக்கொள்ளும். சில பதார்த்தங்கள் அதையும் தாண்டி உள்ளுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, இந்த தொண்டையில காணப்படுற இந்த பிசிறுகள் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கணும், திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, கேட்ச் பண்ணுவாங்க. அதாவது அங்க மிஸ் ஆகினாலும் இந்த இடத்துல என்ன செய்யும், இந்த இந்த பதார்த்தங்கள் இதுல வந்து ஒட்டிக்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும்னா, ஒட்டி கொண்டதுக்கு பிறகு எங்க உடம்புல விளங்கும் இந்த பிசிறுகள் எல்லாம் என்ன செய்யும், மெதுவா அசைய ஆரம்பிக்கும். எப்படி அசைய ஆரம்பிக்கும்னா, இப்ப இதுல வந்து இந்த பிசிறுகள் சொல்றது சின்ன சின்ன பிரஷ். நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண உங்களுக்கு விளங்கும். சின்ன சின்ன இந்த மாதிரி பிரஷ் இவங்க என்ன செய்வாங்கன்னா அசைவாங்க. அசைய தொடங்குற டைம் என்ன செய்யும்னா, உங்களுக்கு இருமல் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இருமலின் மூலம் என்ன செய்யும், அந்த ஒட்டி கொண்ட பதார்த்தங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். சரியா? அதே மாதிரி ஒருவேளை இந்த மூக்குக்குள்ள ஏதாவது பதார்த்தங்கள் ஒட்டிருந்தா தும்மலின் மூலம் வந்து என்ன செய்யப்படும்னா அந்த பதார்த்தங்கள் வெளியேற்றப்படும். பாருங்க, இந்த தும்மல் இருமல் இது வந்து வர்றது நல்லமா சரியா? நல்ல என்ன, அதாவது நாங்க இதை சொல்லுவோம் என்னன்னா, ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு பாதுகாப்பு பொறிமுறை. இப்ப நாங்க எங்களுக்கு விளங்காது, தும்மல் வந்து எங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள். அதாவது நாங்க தும்முற டைம் வந்து எங்களை, அதாவது மத்த எல்லா செயற்பாடுகளுமே நிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, எங்களோட மூக்குக்குள்ள எங்களோட சுவாச பாதையில ஏதாவது பதார்த்தங்கள் ஒட்டி இருந்தா அது என்ன செய்யும்னா அப்படியே வெளியேற்றப்படும். இப்ப தடுமல் எல்லாம் வரது நார்மலா சளி வெளியேறும். சளி வெளியேறட்டும் என்ன செய்யும், அதுல வந்து எங்கட கண்ணுக்கு வராது. ஆனா அதுல வந்து பொதுவாக பாக்டீரியாக்கள் எங்களோட உடம்புக்கு தேவையில்லாத பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்யும், இருமலின் மூலம் வெளியேற்றப்படும். சரியா? அப்ப இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து நார்மலா கேட்கலாம். அதாவது இந்த மூக்குக்குள்ளி அல்லது இந்த தொண்டையிட அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது சிம்பிளான கேள்விகள் கேட்கலாம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இப்ப இதுல இருக்கிற இந்த மேல இருக்கிற ஆக்களிக்கிறாங்க இந்த மூக்குக்குழி, அடுத்து இந்த தொண்டை, மெயினா இவங்க 2 பேரும் தான். சரியா? அடுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கூலான இடத்துல இருக்கீங்க. சரியா? கூலான இடத்துல இருக்கிறீங்க. ஆனா உங்களோட உடம்போட வெப்பநிலை, உங்களோட டெம்பரேச்சர் வந்து 37 செல்சியஸ். அப்படித்தானே? 37 செல்சியஸ். இப்ப நீங்க வந்து நல்லா ஒரு 25 செல்சியஸ் உள்ள ஏசி ரூம்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க உச்சுவாசத்தின் மூலம் எடுத்து சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் டப்பிங்ல வாய்ஸ் டப்பிங்ல வருதா? எல்லாருக்கும் அப்படி ஆயிக்குது?
ஓடிஜி இப்போ ஓகே அப்படி அப்படி இருக்குது. இப்போ ஓகே கொஞ்சம் அப்படி. அப்படி இருந்துச்சா? இப்ப ஓகேயா? இப்ப ஓகே தானே? இப்போ ஓகே டீச்சர். இப்ப நீங்க வந்து ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறீங்க. இப்ப உங்களோட பாடி டெம்பரேச்சர் 37°C. இப்ப நீங்க உச்சுவாசத்தின் மூலம் வலியை உள்ளெடுக்கிற டைம் இந்த வலி எப்படி இருக்கும்? அதாவது இந்த இந்த ஏர் வந்து கூல் ஆயிக்குமா இல்லாட்டி ஹாட் ஆயிக்குமா? கூல் ஆகிக்கும். கூல் ஆயிக்கும். கூல் ஆயிக்குமேனா? இப்ப இந்த கூலான ஏர் வந்து இந்த மூக்கு குழியினூடாக வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இப்ப இந்த மூக்கு குழி வந்து பெலட்டாகும். இது வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இது நடந்து கொண்டுதான் இருக்குது, சரியா? இப்ப இந்த மூக்கு வந்து இந்த மூக்கு குழியில் இருக்கிற அந்த இருக்கட்டும். சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் இதா கேக்குது. டீச்சர் திரும்பவும் அப்படி ஆயிக்குது. இப்ப சரி ஆயிடுச்சு. ஆனா நேரத்தோட அப்படி இருந்துச்சு. ஓகே இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியதான் கொண்டு அப்படிங்க வருது. ஓகே, இதுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தினது விளங்காம இருந்துச்சு ஏதாவது? ஏதாவது டவுட் இதா? இல்லையே, டவுட் எதுவும் இல்லை. டீச்சர் அந்த இருமல் தும்மல் அது வரைக்கும் ஓகே வாங்கிச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கிளியர் இல்லை. ஓகே, இருமல் தும்மல்னு சொல்றது ஒரு ப்ரொடெக்டிவ், அதாவது எங்கட ஒரு பாதுகாப்பு பொறிமுறை மாதிரி, சரியா? அப்ப நீங்க இதுக்கு பிறகு வந்து தும்மல் வர டைம் வந்து அதை சொல்லுவாங்க, என்ன சிலவங்க என்ன செய்வாங்கன்னா தும்மல் வர டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தும்மல் வர டைம் நாங்க ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சரியா? நாங்க அது என்ன சொல்றது, ஒரு டீசென்டான முறையில நாங்க தும்மணும், சரியா? தும்மல் இருமல் ரெண்டுமே எங்கட சுவாச பாதையில இருக்கிற தூசு துணிக்கைகளையோ அல்லது பாக்டீரியாக்களையோ எங்கட உடம்புல இருந்து என்ன செய்யும்னா வெளியேற்றும். ஓகேயா? ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர வந்தது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறீங்க. உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து 37°C, சரியா? இப்ப வந்து நீங்க ஒரு உச்சுவாசத்தின் மூலம் நீங்க வலியை உள்ளெடுக்கும் போது அந்த வலி எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூல் ஆயிக்குமேனா? அதாவது உங்களோட பாடி டெம்பரேச்சரை விட இங்க வெளியில இருக்கிற வலி வந்து கொஞ்சம் கூல் ஆயிக்கும். அப்ப நீங்க உள்ளெடுக்கும் போது ஒன்னாவது வந்து மூக்குக்குழி என்ன செய்யும்டா, அதுல இருக்கிற ஏதாவது தூசு துணிக்கைகள், பாக்டீரியாக்கள், அதாவது எங்களோட உடம்புக்கு தேவையில்லாத பதார்த்தங்கள் ஏதாவது உள்ளுக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல வடிகட்டல் செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு வேலையும் செய்வாங்க. வெளியில இருந்து வர வலிய எங்கட உடல் வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி வெப்பமாக்குவாங்க, கொஞ்சம் ஹீட் ஆக்குவாங்க. ஹீட் ஆக்கி தான் என்ன செய்வாங்க, உள்ளுக்கு அனுப்புவாங்க. நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா உங்களோட கையை வந்து மூக்கு கிட்ட வச்சு நீங்களாவே மூச்சை வெளியே விடுங்க பாப்போம். அந்த மூச்சு வந்து சூடா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹீட் ஆகிதானா? நீங்க மூச்சை வெளியே நீங்க விட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த வலி வந்து ஹீட் ஆகிக்கும். அதாவது எங்களோட உடல் வெப்பநிலைக்கு சமனான வெப்பநிலைக்கு என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அப்ப உங்கள்கிட்ட கேட்கலாம், அதாவது மூக்கு குழியினூடாக உச்சுவாச வலி உள்ளே செல்லும் போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? ஒன்னாவது உடல் வெப்பநிலைக்கு, அதாவது தூசு துணிக்கைகள், பாக்டீரியாக்கள் எல்லாம் வடிகட்டப்படும். அடுத்தது என்ன செய்யப்படும்னா அந்த உச்சுவாச வலியோட வெப்பநிலை வந்து எங்களோட உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படும். அடுத்தது வந்து உச்சுவாச வலி கொஞ்சம் ஈரமாக்கப்பட்ட அனுபவம், சரி? அதாவது ஒரு மாய்ஸ்சர், ஈரப்பட்ட தண்ணி ஆக்குறது இல்ல, ஒரு வகையான மாய்ஸ்சர். இப்ப நீங்க உங்களோட கைக்கு ஏதாவது கிரீம் ஏதாவது லோஷன் போட்டோன்னே உங்களோட கை வந்து அந்த என்ன சொல்லாது, அதாவது தண்ணியா வராது, ஆனா ஒரு வகையான ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங் கொண்டு வருவாங்க தானே உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த வலியை வந்து கொஞ்சம் ஈரமாக்கும். ஓகேயா? இது வரைக்கும் கிளியரா? ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே, இப்ப நாங்க பாப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. அப்ப வெளியில இருந்து வலி இப்ப தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. இப்ப தொண்டைக்கு கீழே அந்த நாங்க எடுத்த அந்த உச்சுவாச வலி உள்ளே போகுது. அப்ப நான் சொன்னேன் தானே, இந்த எங்களோட தலையில வந்து இப்ப இப்ப எங்களோட கொஞ்சம் வரீங்க அப்படியே. நான் இப்ப இல்ல டீச்சர். இப்ப கேக்குதா? இப்ப ஓகே தானே? ஓகே டீச்சர். ஓகே, ஏதாவது வாய்ஸ்ல விலங்கலாட்டு உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னேன் எங்கட மண்டையோட்டுக்குள்ள எங்கட மூளை பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எங்கட நீங்க படிப்பீங்க, சரியா? அதாவது நீங்க A level சயின்ஸ் செஞ்சீங்கன்னா படிப்பீங்க. எங்கட
இடுப்பு குழி, சரியா? இடுப்பு குழிக்குள்ளதான் எங்கட சிறுநீரகங்கள், அடுத்தது எங்கட அதாவது ஆண் பெண் இனப்பெருக்க தொகுதிகள் எல்லாமே வந்து உள்ளடக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த சுவாசப்பை, இதயம், இதெல்லாம் இதுக்கு நாங்க சொல்றோம் என்னன்னா இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் வைட்டல் ஆர்கன். வைட்டல் ஆர்கன் தான் எங்களுக்கு அத்தியாவசியமான உறுப்புகள். இறைவன் வந்து இந்த அத்தியாவசியமான உறுப்புகள், இந்த மூளை, நுரையீரல், இதயம், அடுத்தது எங்கட சிறுநீரகம், அந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மையான ஒரு எண்புக்குள்ள, அதாவது நான் சொல்லுவோம் எங்கட பாஷையில சொல்றேன்னா எங்கட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வலிமையான ஒரு போன்ஸ சுத்தி தான் வைக்கப்பட்டிருக்குது. இப்ப என்ன சரி, இப்ப நீங்க ஓங்கி போயிட்டு உங்களோட தலையை போயிட்டு நீங்க செவத்துல முட்டி கொண்டீங்கன்னாலும் உங்களோட மூளைக்கு அந்த எஃபெக்டும் நடக்காது. ஒரு ஜஸ்ட் ஒரு அதிர்ச்சி ஒன்று நடக்குமே இல்லாம உங்களோட மூளை வந்து டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி தான் இப்ப என்ன சரி நீங்க சொல்லுங்க உங்களோட வாய்ஸ் டப்பிங் ஆகுது டீச்சர். திரும்பவும் அப்படியா? ஓ டீச்சர். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. இப்போ ஓகே. அப்ப இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது, அதை நீங்க விலகிக் கொள்ளணும். அப்ப இந்த சுவாசப்பை ரெண்டுமே எங்களோட நெஞ்சரை குழிக்குள்ள விலா என்புகளை சூழ பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது, சரியா? அப்ப இந்த விலா என்புகளுக்கு இடையில நீங்க நினைக்க வேணாம் இதுக்குள்ள கெப்பிக்குதுன்னு. அதாவது இந்த விலா இப்ப அதாவது விலா என்புகளுக்கு மேல, பொதுவாகவே என்புகளுக்கு மேல தசைகள் பொறுக்கப்பட்டிருக்குது, சரியா? அதாவது என்ன சொல்றது, ஆஹ் எல்லாருக்கும் தெரியுதானே, சிக்கன், பீஃப் எல்லாம் நீங்க வீட்டுக்கு கொண்டு வரட்டே பாப்பீங்க. சிக்கன்ல எல்லாம் பாருங்க, அந்த அந்த முள்ளுக்கு மேல என்ன இருக்கும், ஒரு தசை இருக்கும். ஏன்னா அது மாதிரிதான் எங்களோட விலா என்புகளுக்கு மேல வந்து ஒரு 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 தசை ஒட்டிக்குது. அந்த தசைக்கு நாங்க ஒரு பேர் சொல்ல போறோம், என்னன்னா பழுவுக்கு இடையிலான தசை, சரியா? விலா என்புகளுக்கு இடையில காணப்படுற தசைக்கு பேர் பழுவுக்கு இடையிலான தசைகள், சரியா? இந்த இந்த வேர்ட் எல்லாம் உங்களுக்கு ஒன்னாவது முறை கேக்குறட்டே புதுசாயிக்கும், போக போக பழகிடும், சரியா? அடுத்தது வந்து இந்த இந்த நெஞ்சரை குழிட முடிவு, அதாவது இப்ப எங்கட எங்கட பொடி எடுத்துக்கொண்டா, சரியா? சரியா? இப்படித்தானே? என்ன மனிதன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்ப ஆஹ் மனிதனை வந்து நாங்க எத்தனையா பிரிக்க போறோம்னா 3ஆ பிரிக்க போறோம், சரியா? இந்த கழுத்தெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், சரியா? இந்த நெஞ்சு பகுதி வேற டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இதுக்கு சொல்ற வயிற்று பகுதி, சரியா, எப்டோமன் பார்ட், இவங்க வேற டிபார்ட்மெண்ட். இந்த கை, இந்த கால், இவங்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், சரியா? அப்ப இந்த ஒவ்வொருத்தருக்கும் போர்டர் இருக்குது. இப்ப சொன்னதுல இந்த தலை கழுத்தெல்லாம் போர்டர் ஆகுறது இங்கட அதுக்கு அது போன்ஸ் பேரெல்லாம் நான் சொல்லல. இன்னைக்கு போன் ஒண்டிக்குது, அதுக்கு மேல தலை கழுத்தெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த நெஞ்சரை குழிக்குது தானே, அதுக்கு எல்லையாக காணப்படுறது இந்த பிரிமெண்ட் தாடு, சரியா? இந்த பிரிமெண்ட் தாடுக்கும் இந்த 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 கழுத்து பகுதிக்கும் இடையில உள்ளாக்கள் தான் நெஞ்சரை குழி, சரியா? இது ஒரு எல்லை மாதிரி. இப்ப ஒரு காணியை சுத்தி நாங்க வேலி நாட்டுவோம், அது மாதிரிதான் இந்த பிரிமெண்ட் தாடுன்னு சொல்றது ஒரு நெஞ்சரை குழிட எல்லை. ஓகேயா? விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓ டீச்சர். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். டீச்சர் அந்த விழாவுக்கு பின்னால தானே பிரிமெண்ட் நாடி, விழாயன்புகளுக்கு பின்னால தானே, அந்த உள்ளுக்கு தானே. விழாயன்புகளுக்கு கீழே, சரியா? நான் உங்களுக்கு 3D இமேஜ் ஒன்று அனுப்புறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா, சரியா? ஓகே, சும்மா இந்த ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த பிக்சரை பேரிடுறதுக்கு என்ன? நாசிக்குழி. நாசிக் குழி அல்லது மூக்கு குழி. பி வாய்க்குழி, சி தொண்டை. தொண்டை, தொண்டை. என்ன? குரல் வலை. வாதநாளி, சரியா? எச்
சுவாசப்பை. சுவாசப்பை. ஜி சுவாசப்பை. சுவாசப்பை சிறு குழாய். அடுத்தது இந்த எச் சுவாச குழாய். சரியா, சுவாசப்பை குழாய். சிறுகுழாய சிற்றறைகள. விலகல. சுவாசப்பை சிறுகுழாய சிற்றறைகள். இல்ல, இது வந்து சுவாசப்பை சிறு குழாய். ஜி பாருங்க, இது வந்து சுவாசப்பை குழாய், இது சுவாசப்பை சிறு குழாய். சரியா, சிற்றறை வந்து எது? இங்க பாருங்க, ஜே ஜே காட்டிக்கிறாங்க. இந்த ஜே தான் சிற்றறை, ஒரு பேக் மாதிரி, சின்ன சின்ன பேக்ஸ். சரியா, இந்த ஐ என்ன? ஐ என்ன? பிரிமென்டாடுன்றது நெஞ்சதை குழியிட கீழ் எல்லை. சரியா, ஓகே தானே? டீச்சர் H வந்து என்னது? சுவாசப்பை குழாயா? எச் வந்து என்னது? எங்க எச் இது? ஓ, எச் வந்து சுவாசப்பை குழாய். இப்ப F வந்து எஃப் வந்து என்னது? எஃப் வந்து சுவாசப்பை, சுவாசப்பை. நுரையீரல் சொல்லலும். சுவாசப்பை அல்லது நுரையீரல். சரியா, G சுவாசப்பை சிறு. என்னது? இங்க பாருங்க, மூக்கு குழி, G தொண்டை, குரல் வலை, வாதநாளி, ஈ. சரியா, எஃப் வந்து சுவாசப்பை, அதுக்கப்புறம் ஜி சுவாசப்பை சிறு குழாய், எச் வந்து சுவாசப்பை குழாய், ஐ வந்து என்னது? பிரிமென்டாடு, ஜே வந்து சிற்றறை. ஓகேயா? ஓகேயா? சரியா, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். எங்கட சுவாசம் எப்படி நடக்குது? சரியா, எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். எங்கட சுவாசத்துல ரெண்டு வகையான செயல்முறைகள் இருக்குது. சரியா, ஒன்று உச்சுவாசம், அடுத்தது வெளிச்சுவாசம். சரியா, இப்ப ஒன்னாவது நாங்க உச்சுவாசத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா, இது வந்து ஏ லெவல்ல ஃபேமஸான கேள்வி. அதாவது உச்சுவாசத்துல படிமுறைகள் எழுதுங்க, வெளிச்சுவாசத்துல படிமுறைகள் எழுதுகிறது. ஓ லெவல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்டா, நீங்களும் இந்த படிமுறைகள் தெரிஞ்சுக்கணும். ஆனா உங்கள்ட்ட அவங்க எதிர்பார்க்கிறது பார்ட் 1ல அவங்களே படிமுறைகள் தருவாங்க, தந்துட்டு உங்கள்ட்ட கேட்பாங்க, பின்வரும் உச்சுவாசத்தின் படிமுறைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உச்சுவாசத்துக்குள்ள வெளிச்சுவாசத்தை தந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க சரியா விலை கொள்ளணும். சரியா, இப்ப எனக்கு சொல்லுங்க, உச்சுவாசம்னா என்ன? எங்க இருந்து வலி எங்க வரப்போகுது? வளிமண்டலத்திலிருந்து எங்களோட சுவாசம் வலி வரப்போகுது. இதைத்தான் நீங்க ஒன்னாவது சொல்லணும். உச்சுவாசம்னு சொல்றது வளிமண்டலத்துல இருந்து சுவாச பைய நோக்கி வலி உள்ளுக்கு வரப்போகுது. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப வெளியில இருந்து என்ன சரி உள்ளுக்கு வரணும்டா, உள்ளுக்கு என்ன இடம் நீக்கணும் தானே? நல்லா, அதாவது இடம் உருவாகணும், பேர் நீக்கணும் தானே? அப்ப என்ன செய்யும்டா, இப்ப வெளியில இருந்து வலி உள்ளுக்கு வரணும்ன்றதுக்காக எங்கட உள்ளுக்கு இருக்கிற இந்த சுவாச பைட கனவளவு என்ன செய்யணும்னா கூடணும். சரியா, அதாவது கனவளவு கூடணும். இப்ப இந்த கனவளவு கூடணும்டா இந்த இந்த எண்பு இதுதானே, இதுக்கு சொன்னா நாங்க மார்பு பட்டைன்னு சொல்லுவோம். இந்த மார்பு பட்டை என்ன செய்யும்டா அப்படியே கொஞ்சம் முன்னுக்காகும். மார்பு பட்டை கொஞ்சம் முன்னுக்கு நோக்கி அசையும். அதே மாதிரி இந்த மார்பு பட்டைக்கு இந்த ரெண்டு பக்கத்திலயும் மிக்கிற இந்த விலா எண்புகள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே வெளிநோக்கி போவாங்க. நோக்கி போறதோட மேல் நோக்கியும் போவாங்க. அதாவது அந்த விலா அன்புகள் எல்லாம் அப்படி அப்படியே முன்னுக்காகும். சரியா, நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு அப்படியே முன்னுக்காகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்டா, இப்ப இந்த இந்த இப்ப கனவளவு கூடணும், கனவளவு கூடுறதுக்காக வேண்டிய என்ன நடக்கும்டா, இப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த நுரையீரல்னு சொல்றது ஒரு பேக் மாதிரி. சரியா, இந்த நுரையீரல் கனவளவு கூடணும். கனவளவு கூடுறதுக்காக வேண்டி இந்த மார்பு பட்டை என்ன செய்யும்னா முன்னோக்கியும், இந்த மார்பு பட்டைக்கு இருக்கிற ரெண்டு பக்கத்துல இருக்கிற விலா அன்புகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, வெளிநோக்கி அசைவாங்க. அதாவது வெளிநோக்கியும் மேல் நோக்கியும் அசைவாங்க. அதே நேரம் என்ன நடக்கும்டா, இங்கனுக்கு இருக்கிற இந்த பழுவுக்கு இடையிலான தசைகள், நான் சொன்னேன் இந்த விளையாட்டுகளுக்கு இடையில பழுவுக்கு இடையிலான தசைகள் காணப்படுதுன்னு, அவங்க என்ன செய்வாங்கடா சுருங்கும். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா சுருங்குவாங்க. சுருங்கி இவங்க எல்லாரும் வெளியே இழுப்பாங்க. அதே நேரம் என்ன நடக்கும்டா,
இங்க கேட்கிற பிரிமெண்டாடு நான் சொன்னேன் தானே இவர் ஒரு எல்லை மாதிரி பாருண்டு இவரும் என்ன செய்வார்னா கீழ் நோக்கி வருவாரு. இவர் வந்து இந்த விலாயன்புகளோட இவர் ஒட்டி கொண்டுதான் நீப்பாரு. ஆனா உச்சுவாசம் நடக்கிற டைம் இவர் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு அப்படிப்படும். சரியா? அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறதுக்காக வேண்டி தட்டியாக்கப்படும். சரியா? தட்டியாக்கப்பட்டு இப்ப வந்து நெஞ்சரை குளிட அதாவது இப்ப இங்கனைக்கு இருக்கிற இந்த நடுவுல இருக்கிற வளைவு இங்கனைக்கு ஒரு நீங்க கையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். ஆனா இந்த உச்சுவாசம் நடக்கிற டைம் இவங்க எல்லாருமே நல்ல அகலமா வெளி நோக்கி வந்து உள்ளுக்கு ஒரு இடத்தை உருவாக்குவாங்க. அதாவது கனவளவு கூடும். அப்ப கனவளவு கூடுற டைம் அமுக்கம் என்ன நடக்கும்? குறையும். குறையும். இதுதான் பாயிண்ட். கனவளவு கூடும் போது அமுக்கம் குறையும். அப்ப வெளியில வந்து அதாவது வளிமண்டலத்துல அமுக்கம் கூட இங்க எங்கட சுவாச பைக்குள்ள அமுக்கம் குறையும். எப்பவுமே அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கிதான் வலி போகும். அப்ப இந்த மாதிரி தான் எங்கட உச்சுவாசம் நடக்கும். ஓகேயா? இது கிளியரா? ஓகேயா? இன்னொரு தடவை சொல்லுங்க டீச்சர். ஓகே, இன்னொருக்கா சொல்றேன். இப்ப எங்கட உச்சுவாசம் நடக்கணும். உச்சுவாசம்னு சொல்றது என்னன்னா வளிமண்டலத்துல இருந்து சுவாசத்தை நோக்கி உள்ளுக்கு வரணும். வலி உள்ளுக்கு வரணும்னா இடம் உள்ளுக்கு வந்து தலை வைக்கணும். ஏன்னா சுவாசத்துக்குள்ள இடம் வைக்கணும். அதாவது சுவாசத்தோட கனவளவு கூடணும். அப்ப சுவாசத்தோட கனவளவை கூட்டணும்ன்றதுக்காக என்ன நடக்கும்னா இந்த இடத்துல இந்த நெஞ்சரை குழியோட கனவளவு கூடணும். இப்ப சுவாசப்பை ஈக்கிறது வந்து நெஞ்சரை குழிக்குள்ள அப்ப நெஞ்சரை குழியோட கனவளவு கூடணும். அப்ப நெஞ்சரை குழியோட கனவளவை கூட்டுறதுக்காக இந்த பழுவுக்கு இடையிலான தசைகள் நான் சொன்னது அந்த விலாயன்புகளுக்கு இடையில பழுவுக்கு இடையிலான தசைகள் காணப்படும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சுருங்கி இந்த மார்பு பட்டை முன்னோக்கி போகும். அதே மாதிரி இந்த விலாயன்புகள் இந்த சைட்ல இருக்கிற இந்த விலாயன்புகள் எல்லாம் வெளிநோக்கி அதே போல மேல் நோக்கி தள்ளப்படுவாங்க. அப்படி நடக்கும்டா இந்த நெஞ்சரை குழிட கனவளவு கூடினா அமுக்கம் குறையும். எனவே வளிமண்டலத்துல இருந்து சுவாச பைய நோக்கி என்ன செய்யும்? வலி அசையும். இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா உங்களோட நெஞ்சில கைய வச்சு மூச்சை உள்ளுக்கு எடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. அதாவது இந்த இந்த விலாம்புகள் வெளிநோக்கி அசைறது விலகுதா? உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரியா? இப்ப இந்த உச்சுவாசத்துக்கு இப்ப உச்சுவாசம் நடக்கிற டைம் இவங்க எல்லாம் வெளிநோக்கி அப்படியே நெஞ்சறைக்குள்ளிட கனவுளவு கூட்டினாங்க தானே. இப்ப வெளிச்சுவாசம் நடக்கிற டைம் இதுக்கு ஆப்போசிட்டான அதாவது மேல சொன்னதுக்கான எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்ப வெளிச்சுவாசம் நடக்கணும்டா அதாவது சுவாச பையில இருந்து வளிமண்டலத்தை நோக்கி வெளிநோக்கி போகணும். அப்ப வெளிநோக்கி போகணும்டா நெஞ்சறைக்குள்ளிட கனவளவு குறையணும். அப்ப நெஞ்சறைக்குள்ளிட கனவளவு குறையணும்டா இப்ப இந்த பழுவுக்கு இடையிலான தசைகள் எல்லாம் என்ன செய்யணும்டா அவங்க ரிலாக்ஸ் ஆகணும். அதாவது தளர்வடையணும். அப்ப அவங்க தளர்வடைஞ்சோடனே இந்த மார்பு பட்டை என்ன செய்யும்டா அப்படியே பின்னோக்கி அசையும். அதே மாதிரி விலாயன்புகள் எல்லாம் அவங்க எல்லாம் கீழ் நோக்கி அசைவாங்க. கீழ் நோக்கி அசைஞ்சு அதே போல நான் சொன்னேன் தானே இந்த மேல வந்து பிரிமெண்டாடு வந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு இப்படி தட்டையாக்கப்பட்டு இந்த கனவுல கூடிச்சுண்டு இப்ப என்ன நடக்கும்டா இந்த பிரிமெண்டாடு திரும்பவும் மேல் நோக்கி அசைஞ்சு இந்த நெஞ்சரை குழியிட எல்லையாக காணப்படும். அதாவது பழைய நிலையை அடையும். அப்படி பழைய நிலையை அடைகிற டைம் நெஞ்சரை குழியிட கனவளவு ஆட்டோமேட்டிக்கா அதாவது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா குறைவடையும். அப்ப குறைவடைகிற சுவாச பையில இருந்து வலி வெளிநோக்கி அசையும். ஓகேயா? விளைச்சா? நான் மூக்கால மூச்சு எடுத்தாலும் வாயால மூச்சு எடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓ இதே ப்ரொசீஜர் தான். அதுல சொன்னேன் நீங்க வாயால மூச்சு எடுத்தாலும் சரி மூக்கால மூச்சு எடுத்தாலும் சரி இந்த தொண்டைன்றது எங்களுக்கு ஒரு பொதுவான பகுதி. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க இந்த தொண்டை வந்து இது வாயோட சம்பந்தம் இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? எங்களுக்கு நாங்க மூக்கால மட்டும்தான் மூச்சு எடுக்கவாகும். அப்ப நீங்க வாயால மூச்சு எடுத்தாலும் சரி மூக்கால மூச்சு எடுத்தாலும் சரி என்ன நடக்கும்னா இதே ப்ரொசீஜர் தான்.
ஆனா எனக்கு சொல்லுங்க, மூக்கால மூச்செடுக்கிறது நல்லமா, வாயால மூச்செடுக்கிறது நல்லமா? இது எக்ஸாம்ல கேட்டிக்கிறாங்க. மூக்கால மூக்கால. ஏன் மூக்கால மூச்செடுக்கணும்? மூக்கால அப்பதான் எடுக்கிறது திசுக்கள் எல்லாம் சிக்கி. நான் சொன்ன அந்த சீதம் வந்து எங்க காணப்படுது? வாயில காணப்படுதா? மூக்குல காணப்படுதா? மூக்குல காணப்படுது. மூக்குல காணப்படுது. அப்ப மூக்குல காணப்படுதுன்னா, இப்ப நாங்க வாயால மூச்சு எடுத்தோம்னா டைரக்டா என்ன நடக்கும்னா, நாங்க எல்லாத்தையும் இந்த டஸ்ட் எல்லாம் மேல வாய்க்குள்ள போகும். ஆனா நாங்க மூக்கால மூச்செடுக்கும் போது என்ன செய்யும்? அந்த தூசு துணிக்கைகளாயிக்கட்டும், நோயாக்கிகளாயிக்கட்டும், பாக்டீரியாக்கள் என்ன நாங்க மைக்ரோ ஆர்கானிசம் என்ன நுண்ணங்கிகளா இருந்தாலும் என்ன செய்யும்? அதெல்லாம் வடிகட்டப்படும். சரியா? கொஞ்சம் இருங்க, நான் வீடியோ ஒண்ணு ஷேர் பண்றேன். ஓகே, இத பாருங்க. இதுல நான் உங்களுக்கு நான் காட்ட நினைக்கிறது என்னன்னா, பிரிமெண்ட் தகட காட்டுறேன். ஒண்ணாவது சரியா? உங்களுக்கு இந்த அடியில என்ன சரி விளங்குதா? ஒரு தசை ஒன்று விளங்குதா? எனக்கு அடியில என்ன சரி விளங்குதா? நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் ஓ சொல்லுங்க. டீச்சர். ஓகே. இந்த அடியில வந்து ஒரு வகையான ஒரு தசை மாதிரி காணப்படுது தானே? இந்த பிரிமெண்ட் தகடுன்னு சொல்றது ஒரு வகையான தசை. சரியா? நீங்க அத ஒண்ணா விளங்கிக்கொள்ளணும். இப்ப நீங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்ப நீங்க பாருங்க, சுவாசம் உள்ளுக்கு நடக்குது. உள்ளுக்கு நடக்கிற டைம் இது இது வந்து என்ன செய்யுது? கொஞ்சம் கீழ வருதா இல்லையா? ஓ, கீழே வருது. கீழ வருது தானே? அதுதான் சொல்றேன். இது வந்து ஒரு தசை. சரியா? இப்ப நீங்க உள்ள நடக்கிற டைம் என்ன செய்யும்னா, அது கொஞ்சம் இப்படி கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்து தட்டையாகும். திரும்ப நீங்க வெளிச்சுவாசம் நடக்கிற டைம் மேல வரும். அப்படி ட்ரீட்மெண்ட் அடுத்த மேல கீழ மேல அசைறது தான். ஓகேயா? விளங்குதா? ஓகே தானே? பாருங்க, இதுதான் விலா என்புகள். இந்த விலா என்புகளுக்கு உள்ளதான் இந்த சுவாசப்பை காணப்படுது. இது ஓகே தானே? ஓ டீச்சர். இனி அடுத்த வீடியோ காட்டுறேன்.
இந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு சிற்றறைகளை பார்க்கலாம். இந்த சிற்றறைகள் சொல்றது சின்ன சின்ன அறைகள். விளங்குதா? விளங்குதா? ஓ டீச்சர். ஓகே. சரியா? இப்ப நாங்க எங்கட எங்கட சுவாச தொகுதியில 1வது நடக்கிற வாயு பரிமாற்றத்தை பார்த்துட்டோம். அதாவது எங்கட சுவாச பைக்கும் எங்கட சூழலுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். இப்ப நாங்க அடுத்த வாயு பரிமாற்றத்தை பார்க்க போறோம். அது சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம். சரியா? எங்கட சுவாச செயல்முறை எங்களுக்கு 3ஆ பிரிக்கலாம். ஒன்று எங்கட சுவாச பைக்கும் புறச்சூழலுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். அடுத்தது சிற்றறைக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம். 3வது கலச்சுவாசம். சரியா? அப்ப 1வது நாங்க சிற்றறைக்கும் சரி எங்கட சுவாச பைக்கும் எங்கட புறச்சூழலுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம் பார்த்தாச்சு. சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம் சிற்றறைக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம். பாருங்க, சிற்றறைன்னு சொல்றது சின்ன சின்ன ஏர் பேக்ஸ். சரியா? இப்ப இந்த சிற்றறைன்னு சொல்றது இப்ப எங்கட வாயு பரிமாற்றம் நடக்கிற ஒரு கடைசி இடம் மாதிரி. அதாவது எங்கட வளிமண்டலத்துல இருந்து வருகின்ற எல்லா வழியுமே இந்த சிற்றறைக்கு தான் என்ன செய்யும்னா வந்து சேரும். இப்ப எனக்கு சொல்லுங்க, உச்சுவாச வழியில அதிகம் என்ன காணப்படும்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் காணப்படும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு வரைஞ்சு காட்டுறேன். Wait. இது வந்து எங்கட சிற்றறை. சரியா? இந்த சிற்றறையை சுத்தி என்ன நடக்கும்டா மயிர்துளை குழாய்ன்னு சொல்லி, அதாவது குருதி குழாய்கள் காணப்படும். இப்ப எங்கட குருதி போற குழாய்கள் காணப்படுது தானே, அந்த குருதி குழாய்கள்லயும் ஆகவுமே சின்ன, அதாவது கடைசி கட்டமைப்புக்கு நாங்க சொல்லுவோம் மயிர்துளை குருதி மயிர்துளை குழாய்ண்டு. சரியா? இப்ப இப்ப அது வந்து என்ன செய்யும்னா இப்படி சிற்றறையை சுத்தி நிறைய ஒரு வலை பின்னல் மாதிரி நிறைய காணப்படும். இப்ப நாங்க உச்சுவாசத்தின் மூலம் வலிய உள்ளெடுக்கும் போது அதுல என்ன அதிகம் காணப்படும்? ஆக்சிஜன் என்ன செய்யும்னா கூட காணப்படும். அப்படித்தானே? இந்த ஆக்சிஜன்ன்றது இந்த மயிர்துளை குழாய்க்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை விட இதுக்குள்ளயும் ஆக்சிஜன் காணப்படும். சரியா? என்னோட பிளட்ல ஆக்சிஜன் காணப்படும். சரியா? ஆனா இங்க இருக்கிற ஆக்சிஜன் அளவு, அதாவது எங்களோட சிற்றறைக்குள்ள காணப்படுற ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமா காணப்படும். இப்ப உச்சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் வரும் போது இப்ப வர்ற ஆக்சிஜன் எல்லாம் என்ன செய்யும்டா மூலம் எங்கட குருதி மயிர்துளை குழாய்க்கு போகும். விளங்குதா சொல்றது? விளங்குதா? இன்னொரு தடவை சொல்லுங்க டீச்சர். ஓகே. இப்ப எனக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க. இந்த சுவாசத்துல என்ன நடக்கணும்? ஃபைனல் என்ன நடக்கணும்? உள்ளுக்கு ஆக்சிஜன் போயிட்டு வெளியில என்ன செய்யணும்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வரணும். இப்ப நான் சொன்னேன் தானே, எங்கட சுவாச செயல்முறைகள் 3 வகையான செயல்முறைகள் இருக்குது. 3 படிமுறையில சுவாச செயல்முறை நடக்கும். 1வது எங்கட சுவாச பைக்கும் எங்கட வெளியில இருக்கிற வளிமண்டலத்துக்கும் இடையில ஒரு வாயு பரிமாற்றம் நடக்கும். அடுத்த வாயு பரிமாற்றம் எங்க நடக்கும்னா எங்கட சிற்றறைக்குள்ள நடக்கும். அதாவது வாயு பரிமாறணும், அதாவது உள்ளுக்கு போயிட்டு இன்னொன்று வெளியே வரணும். இப்ப இந்த சிற்றறையை சுத்தி நிறைய குருதி மயிர்துளை குழாய்கள் காணப்படும். சரியா? இந்த குருதி மயிர்துளை குழாய்கள்னு சொல்றது எங்கட ஹார்ட்டோட கனெக்டடான ஆக்கள். சரியா? இவங்க வந்து ஹார்ட்ல இருந்து வராக்கள். சரியா? இப்ப ஹார்ட்ல இருந்து வர அந்த குருதி எல்லாம் இப்ப இந்த சுவாச பைக்கும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். ஏன்டா இப்ப நான் குருதி சுற்றோட தொகுதி படிக்கிற டைம் உங்களுக்கு இதை இன்னும் ஈஸியா விளங்கும். சரியா? இப்ப இந்த சிற்றறை சூழ இந்த குருதி மயிர்துளை குழாய்கள் காணப்படும். இப்ப உச்சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் என்ன செய்யப்படும்னா உள்ளுக்கு எடுக்கப்படும். இங்க இருக்கிற ஆக்சிஜன் அளவு வந்து நல்லா கூட, குருதி மயிர்துளை குழாய்க்கு இருக்கிற ஆக்சிஜன் அளவு நல்லா குறைவு. இப்ப இந்த ஆக்சிஜன் எல்லாம் என்ன செய்யும்னா இந்த குருதி மயிர்துளை குழாய்க்குள்ள போகும். என்ன செயல்முறை மூலம் போகும்னா மூலம் போகும்.
இது விளைச்சா? ஓடிச்ச அதே நேரம் இந்த குருதி மயிர்த்துளை குழாய்களுக்குள்ள யாரு காணப்படுவாங்கன்னா கார்பனீர் ஆக்சைடு காணப்படும். இந்த கார்பனீர் ஆக்சைடு வந்து நல்லா இப்ப இந்த குருதி மயிர்த்துளை குழாய்களுக்குள்ள நிறைய கார்பனீர் ஆக்சைடு காணப்படும். இந்த கார்பனீர் ஆக்சைடும் அதே மாதிரி நீர் வந்து நீராவி வடிவத்துல காணப்படும். இது வந்து இங்க அதிகம் காணப்படும். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா பரவல் மூலம் சிற்றறைக்குள்ள கடத்தப்படும். அப்படியே இவங்க என்ன செய்வாங்கன்னா வெளிச்சுவாசம் மூலம் வெளிநோக்கி போகும். இதுதான் சிற்றறைக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம். விளைச்சா? ஓகே, நான் இன்னும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்கிட்ட குருதியில வந்து செங்குருதி சிறுதுணிக்கைன்னு ஒண்டிக்குது தெரியுமா? குருதியில வந்து 3 துணிக்கை இருக்குதுன்னு தெரியுமா? ஆர்பிசி, டபிள்யூபிசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே, இது செங்குருதி சிறுதுணிக்கை. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா எங்க உடம்புல வந்து நாடி நாளம் இதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த நாளத்துல வந்து அதாவது எங்களோட இதயத்துல இருந்து வார குருதியில வந்து ஆக்சிஜன் ஈக்காது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதயத்துல இருந்து வெளியே வர குருதியில ஆக்சிஜன் ஈக்காது. அது என்ன செய்யும்னா டிரெக்டா சுவாச பைக்கு தான் ஒன்னாவது போகும். சுவாச பைக்கு போயிட்டு அங்க இருந்து ஆக்சிஜனை வாங்கி கொண்டு வந்து அந்த பிளட்ல ஆக்சிஜனை நல்லா மிக்ஸ் பண்ணி தான் எங்களோட உடம்போட எல்லா இடத்துக்கும் கடத்தப்படும். நீங்க நினைக்க வேணும் எங்களோட உடம்புல வந்து தனியா, அதாவது எங்களோட உடம்புல எல்லா பக்கமும் சுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆக்சிஜன் கலந்த குருதி. ஆக்சிஜன் இல்லாத குருதி எங்களுக்கு தேவையில்லை. அதாவது எங்களுக்கு அதை வச்சு எங்களுக்கு எந்த வேலையும் செய்யலாம். சரியா? ஆக்சிஜன் கலந்த குருதி தான், மிக்ஸ் ஆகின குருதி தான் எங்களுக்கு எங்களோட உடல் தொழிற்பாடுகளை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவை. ஓகேயா? அதுக்காகத்தான் இது ஆக்சிஜன் வந்து இந்த குருதி மயிர்த்துளை குழாய்களுக்குள்ள பரவுது. இதுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நீராவி வெளிச்சுவாசம் மூலம் வெளியே போகுது. ஓகேயா? டீச்சர், ஓ, இந்த ஆக்சிஜனோட கலந்த அந்த குருதியா இது ஒட்சியேற்றப்பட்ட குருதின்னு சொல்லப்படும். அதைத்தான் நீங்க சொல்றீங்க ஒட்சியேற்றப்பட்ட குருதி, ஆக்சிஜன் அகற்றப்பட்ட குருதி. 2 வகையான குருதி இது. ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி, ஒட்சி அகற்றப்பட்ட குருதி. எங்களுக்கு வந்து ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி தான் தேவை. இப்ப என்னோட மூளைக்கா இருந்தாலும் என்னோட உடல்ல ஏனைய உறுப்புகளுக்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஆக்சிஜன் கலந்த குருதி தான் எங்களுக்கு தேவை. ஓகேயா? விளைச்சா? ஓகே, சரியா? இதுதான் எங்களோட சிற்றறைக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம். சரியா? இங்க பாருங்க, அதை இன்னும் தெளிவா அழகான கலர் பிக்சர்ல காட்டிக்கிறாங்க. இந்த சுவாச பைய, அதாவது இந்த சிற்றறைகளை சுத்தி இப்படி குருதி மயிர்த்துளை குழாய்கள், அப்படி ஒவ்வொரு சிற்றறை சுத்தி ஏகப்பட்ட குருதி மயிர்த்துளை குழாய்கள் அப்படி வலை பின்னதோண்டு ஈக்கும். சரியா? இப்ப இதுக்குள்ள வந்து ஆக்சிஜன், இப்ப உச்சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் உள்ளுக்கு வரும். அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும்னா இந்த குருதி மயிர்த்துளை குழாய்களுக்குள்ள போயிட்டு அந்த செங்குருதி சிறுதுணிக்கை, நாங்க சொல்லுவோம் ஆர்பிசி, ரெட் பிளட் செல். சரியா? இது செங்குருதி சிறுதுணிக்கையோட வேலையே ஆக்சிஜன் எடுத்துக்கொள்றதுதான். அவர் என்ன செய்வாருன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு உடம்புல எல்லா பக்கத்துக்கும் போக ஸ்டார்ட் பண்ணுவாரு. அடுத்தது இந்த ஆர்பிசிக்குள்ள கார்பனீர் ஆக்சைடும் நீராவியும் காணப்படும். அதை தேவையில்லை, அது ஒரு கழிவு பொருள். அது என்ன செய்யும்டா பரவல் மூலம் அப்படியே வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியே போகும். ஓகேயா? இப்போ இளைச்சா? ஓகேயா? இருக்கிறீங்களா? ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்குதா? இப்ப இந்த பாருங்க, இப்ப இந்த சுவாசப்பை சிற்றறைகள் வந்து இந்த வேலையை சரியா செய்யணுமேடா. அதாவது ஆக்சிஜனை பரவல் மூலம் குருதி மயிர்த்துளை குழாய்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி குருதி மயிர்த்துளை குழாய்கள் அதுல இருக்கிற கார்பனீர் ஆக்சைடு எல்லாம் இந்த சிற்றறைக்குள்ள திரும்ப அனுப்பணும். அப்ப இந்த வேலையை சரியா செய்யறதுக்காக இந்த சிற்றறைகளுக்கு சில சிறப்பியல்புகள் காணப்படுது. 1வது சிறப்பியல்பு என்னன்னா இந்த சுவாச மேற்பரப்பு, அதாவது இங்க கேக்குற இந்த மேற்பரப்பு வந்து எப்படி காணப்படும்னா மெல்லியதாகவும் ஈரடிப்பானதாகவும்
ஈஸியாக உள்ளுக்கு விடக்கூடிய மாதிரி, அதாவது வினைத்திறனா நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மேற்பரப்பும் மெல்லியதா இருக்கும். அடுத்தது வந்து இப்ப இதுக்குள்ள இந்த சுவாசப்பை சிற்றறைகள் ஏராளமான சுவாசப்பை சிற்றறைகள் இருக்கும். எனவே அதாவது அதிக அளவு எண்ணிக்கையில சுவாசப்பை சிற்றறை காணப்படும். அதாவது கூடிய கனவளவை செலுத்துறதுக்காக வேண்டி அதிக அளவு சுவாசப்பை சிற்றறைகள் காணப்படும். அடுத்தது சிறப்பான குருதி வளங்கள் காணப்படும். நல்ல ஒரு பிளட் சப்ளை இருந்தா இந்த பரிமாற்றம் மிக இலகுவாக நடைபெறும். ஓகேயா? விளைச்சா? ஏதாவது டவுட் இருக்குதா? இதை எக்ஸாம்ல உங்கள்ட்ட கேட்பாங்க. இந்த சுவாச பரிமாற்றம், அதாவது சிற்றறைகளுக்குள்ள நடக்கிற சுவாச பரிமாற்றத்தை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காக சுவாசப்பை சிற்றறையிட சிறப்பியல்புகள் என்ன? இது ஆக மெல்லியதா காணப்படும், அதே மாதிரி ஈரலிப்பானதாய்க்கும், அதே போல அதிக அளவான குருதி மைத்துளை குழாய் வலைப்பின்னலை கொண்டிருக்கும், அடுத்தது பெருமளவான காற்றுப்பைகளை கொண்டிருக்கும். ஓகேயா? காற்றுப்பை என்ன? காற்றுப்பைன்றது இந்த சிற்றறை தான் சொல்றேன். சரியா? அதாவது இப்ப நுரையீரல்னு சொல்றது, சுவாசப்பைன்னு சொல்றது எல்லாம் ஒரே டெர்மினாலஜி தான். அதே மாதிரி இந்த சிற்றறைகள், இந்த காற்றுப்பைன்னு சொல்றது எல்லாம் ஒன்றுதான். ஓகேயா? இன்னைக்கு ஒரு சிற்றறை தான் காட்டிக்காங்க. இதே மாதிரி ஏராளமான சிற்றறைகள் இருக்கும். சரியா? ஓகே டீச்சர். ஓகே, நாங்க கொஞ்சம் கேள்வி செய்வோம், அப்பதான் எனக்கு உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்றத சொல்லலாம். 1வது கேள்வி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க புறவைக்கு ஆன்சர் எழுதி காட்டணும். இப்ப இதுக்கு வாயால பதில் சொல்லுங்க. மனிதனின் சுவாச செயல்முறை நடைபெறும் 3 படிகளும் எவை? என்ன சொல்லுவீங்க? சுவாசப்பைக்கும் புறச்சூழல் என்பதற்கு நடைபெறிய சுவாசப்பை மற்றும் புறச்சூழல் என்பதற்கு இடையே நடைபெறும் சுவாச செயல்முறை. அடுத்தது சிற்றறைகள் நடைபெறுது, அடுத்தது கலச்சுவாசை. சரியா? அடுத்தது இந்த பகுதிகள் இப்ப உங்களுக்கு பெயரிட தெரியும் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, மனித சுவாச தொகுதியின் ஆரம்ப அங்கம் மூக்கு குழி ஆகும். பாருங்க, புக்ல நாசிக்குழின்னு தந்துட்டு இதுல மூக்கு குழின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் குழப்பிக்கொள்ள கூடாது. நாசிக்குழி மூக்கு குழி 2 உண்டு. இப்ப கேக்குறாங்க, மூக்கு குழியின் அகமேற்பரப்பில் காணப்படும் சீதம் கமா என்பவற்றின் தொழிற்பாட்டினை விவரிக்க என்ன சொல்லுவீங்க? உச்சுவாசத்தின் போது செல்லும் தூசி துணிக்கைகளை வெளியேற்ற தூசி துணிக்கைகள் அதே எல்லாம் செய்யும், வடிகட்டல் வேலையா செய்யும். சரியா? அப்படி வடிகட்டி தும்மல் இருமல் மூலம் என்ன செய்யப்படும்? வெளியேற்றப்படும். சரியா? அது ஒரு ஃபுல் ஆன்சர் சொல்லணும். ஓகே, அடுத்த கேள்வி கேக்குறாங்க, மூக்கு குழியினூடாக வலி உட்செல்லும் போது உச்சுவாச வலியில் ஏற்படும் மாற்றங்கள் 3 தருக. என்ன மாற்றம்? இந்த உச்சுவாச வலியிட வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுது. ஓகே, வேற? உச்சுவாச வலி ஈரமாகுது, ஈரமாக்கப்படும். அடுத்தது நுண்ணங்கிகள் தூசு துணிக்கைகள் வடிகட்டப்படும். அடுத்த கேள்வி, உணவு பாதைக்கும் சுவாச பாதைக்கும் பொதுவான அங்கம் எது? தொண்டையா? தொண்டை. சரியா? இது ஒரு இடத்துல இந்த கேள்வி நீங்க பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி அழுத்து போகும், அந்த மாதிரி இருக்குது. அடுத்து கேக்குறாங்க, சுவாச தொழிற்பாட்டில் தொண்டையின் பங்களிப்பினை குறிப்பிடுக. என்ன சொல்லலாம்? தொண்டையின் பங்களிப்பு என்ன? இது சுவாச பாதைக்கு உணவு பாதைக்கும் நீங்க பொதுவான அங்கம், அதே பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. அடுத்து கேக்குறாங்க, குரல் வலையை அடுத்து காணப்படுகின்ற நீண்ட குழாய் கட்டமைப்பு வாதநாளி ஆகும். வாதநாளி எவ்வகை இழையத்தால் ஆனது?
வாதனால் என்ன வகையான இழையத்தால் ஆகப்பட்டிருக்குது? உங்களுக்கு தந்து இல்லைன்னா வாதனாளி என்ன வகையான இழையம்னு சொல்லி வாதனாளி வந்து இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரியா? அதாவது இது உன புக்ல தந்து இல்ல நாங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படி இல்ல, இது நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்ல. வாதனாளிக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னா சி வடிவ கசி இழையம். சி வடிவீங்க பாருங்க, இந்த வாதனாளி எப்படி இருக்குதுன்னு பாருங்களே, இந்த மாதிரி தானே. நீங்க ஒரு கையால தொட்டு பார்க்கலாம், உன தொண்டையில நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா இந்த வாதனாளி ஃபீல் ஆகும். இது எப்படின்னா சி வடிவ கசி இழையம் சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாதனாளில காணப்படுற நிலையத்தில பேர் சி வடிவ கசி இழையம். அடுத்த கேக்குறாங்க, வாதனாளி 2 கிளைகளாக பிரிந்து உருவாகும் கட்டமைப்பு பல தடவை பிரிவடைந்து இறுதியாக சுவாசப்பை சிற்றறைகளை உருவாக்குகின்றன. அந்த கட்டமைப்புகளை கீழே உள்ள இடைவெளிகளில் பெயரிடுக. வாதனாளி என்னவா பிரியும்? வாதனாளி என்னவா பிரியும்? சுவாசப்பை குழாய். சுவாசப்பை குழாய். சுவாசப்பை குழாய் என்னவா பிரியும்? சுவாசப்பை சீர்குழாய். சுவாசப்பை சிறுகுழாய். சுவாசப்பை சிறுகுழாய்கள் தான் என்ன செய்யும்? சிற்றறைகளாக முடிவடையும். ஓகேயா? ஓகே தானே? ஆன்சர் எழுதுற மாதிரி தானே? ஓகே, அடுத்த கேள்வி கேக்குறாங்க, மனித நுரையீரலின் வடிவம் யாது? அது உங்களுக்கு தேவையில்ல, ஆனா நான் சொல்லித்தரேன். நுரையீரல் வடிவம் வந்து கூம்பு வடிவம். இங்க பாருங்க, இப்படித்தான் நிற்கும். 2 நுரையீரலும் இந்த மாதிரி இருக்கும். சரியா? நான் வளைச்சு வரைஞ்சிக்கிறேன். இது கூம்பு வடிவம். சரியா? தேவையில்ல, சும்மா ஒரு நாலேஜுக்காக. அடுத்து கேக்குறாங்க, மனித நுரையீரலின் அமைவிடத்தை குறிப்பிடுக. எப்படி எழுதுவீங்க? நுரையீரல் எதுக்குள்ள இருக்குது? நெஞ்சறை குழியா? நெஞ்சறை குழியினுள் எலும்புகளுக்கு இடையில காணப்படும். சரியா? நெஞ்சறை குழியினுள் விலா எலும்புகளுக்கு இடையில காணப்படுது. சரியா? அப்படி இல்லாட்டி நெஞ்சறை குழியினுள் விலா எலும்புகளால் சூழப்பட்டு காணப்படுது. அடுத்தது கேக்குறாங்க, மனித சுவாச செயல்முறையுடன் தொடர்படும் 2 எண்புகளும் எவை? சுவாசத்தோட செயல்முறை அது வந்து படத்துல குறிச்சு காட்டுதான். இதுக்கு என்ன சொல்ற? இந்த எண்புக்கு என்ன பேர்? இந்த எண்பு என்னது? அதுக்கு என்ன சொல்ற? முள்ளந்தண்டென்பு. இல்ல முள்ளந்தண்டென்புன்றது எங்கட கழுத்துல இருந்து அப்படியே பின்னுக்கு போகுதானே, அதுக்கு சொல்ற முள்ளந்தண்டென்பு. இதுக்கு சொல்ற மார்பு பட்டை. சரியா? இதுக்கு என்ன சொல்ற? இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மார்பு பட்டை. மார்பு பட்டை. இதுக்கு என்ன சொல்ற? இந்த இந்த எண்புகள் என்ன? அது விலா என்பு. விலா எண்பு. சரிதானே? மார்பு பட்டைன்றது வந்து உடம்பு நேட்டுக்கும் போகுமா கீழே வரைக்கும், இல்லாட்டி ஈனையோட நின்றுமா? அது நீங்க உங்களோட நெஞ்சில கை வச்சு பாருங்க, கணக்கா உங்களோட கழுத்துல அந்த தொண்டை குழி இதுதானே, தொண்டை குழி. தொண்டை குழியில ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே போங்க. கீழே போகிட்டு திரும்ப அது முடிஞ்சிரும். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப உங்களோட என்ன சொல்றது, இந்த இடம் இதுதான் இதுல முடிவு. நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்றது, என்ன சொல்ற, இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வருது இல்ல. நீங்க அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த இந்த குழியையும் அதே போல இந்த தொண்டையில இந்த குழியும் ஃபீல் ஆகும். புடிச்சு பாருங்க. மார்புப்பட்டை இடம் போலதான். சரியா? சும்மா கேக்குறேன், மார்புப்பட்டையோட தொழில் என்ன? மார்புப்பட்டையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. மார்புப்பட்டையில தான் எங்கட செங்குத்து சிறு துணிக்கை உற்பத்தியாக்கப்படுது. ஓகேயா? மார்புப்பட்டையில தான் எங்கட செங்குத்து சிறு துணிக்கைகள் உற்பத்தியாக்கப்படுது. சிறு துணிக்கைனா என்னது? ஆர்பிசி. சரியா? அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, மனித சுவாச செயல்முறையுடன் தொடர்பு கூடும் 2 தசைகளும் எவை? என்ன தசைகள்?
பேசுங்க. தசைகளோட பேர் என்ன? இந்த விலங்கு தசை காணப்படுது. கேக்கல. அடுத்த கேள்வி கேக்குறாங்க. மனித சுவாச செயல்முறையுடன் தொடர்பு வரும் 2 தசைகளும் எவை? அவற்றின் அமைவிடங்களை உருவில் குறித்து காட்டுக. பிரிமன் காடும் பழுவுக்கு இடையிலான தசைமா? பழுவுக்கு இடையிலான தசைகள். சரியா? பிரிமன் காடு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல குறிச்சு காட்டுங்க. அடுத்தது வந்து பழுவுக்கு இடையிலான தசைகளை அந்த 2 விலா என்புகளுக்கு இடையில குறிச்சு காட்டுங்க. ஓகேயா? ஓகேயா? இருக்க குறிச்சு காட்டுறேன். ஓகே. இன்னைக்கு இந்த இடம் இதுதான் பிரிமெண்ட் ஆடு. ஓகேயா? டீச்சர் பழுவுக்கு இடையிலான தசையை வெடிச்சு உதவும். பழுவுக்கு இடையிலான தசைகள் என்னத்துக்கு உதவுமா? ஓ, நான் சொன்னேன் தானே, உட்சுவாசம் நடக்கிற டைம். இப்ப இந்த முள் இது தானே, முள்னா இந்த என்பு இது தானே, இந்த விலா என்புகளை இந்த தசைகள் தான். இந்த தசைகள் தான் பிடிச்சு வச்சுக்கிறார். அது உட்சுவாசம் நடக்கிற டைம் இவங்க சுருக்கி வெளியே இழுப்பாங்க. நீங்க இவங்க சுருக்கி அத என்புகளை வெளியே தள்ளுவாங்க. அதே மாதிரி வெளிச்சுவாசம் நடக்கிற டைம் இவங்க தள்ளுவாங்க. ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. சரி, அடுத்த ஒரு பிராக்டிக்கல் இது. அந்த பிராக்டிக்கலை விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு நாங்க இந்த கேள்வி செய்வோம். ஓகே, அதாவது எங்கட உடம்புல என்ன மாதிரி சுவாச பொறிமுறை நடக்குதுன்னு காட்டுறதுக்காக ஒரு பிராக்டிக்கல் ஒண்ணு செஞ்சு காட்டிக்கிறாங்க. சரியா? என்ன பிராக்டிக்கல்னா, ஒரு சின்ன ஒரு மணிச்சாடி குழாய் ஒண்ணு எடுக்கிறாங்க. சரியா? மணிச்சாடி குழாய் ஒண்ணு எடுத்து அதே மாதிரி 2 பலூன் எடுக்கிறாங்க. அடியில வந்து இந்த மணிச்சாடி குழாயோட அடிப்பக்கத்தை ஒரு இன்னொரு பலூன் பென்சவால கட்டுறாங்க. அதே மாதிரி பொலித்தீன், ரப்பர் நாடா, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இந்த பிராக்டிகல் செஞ்சுப்பீங்க. கிரேட் 5லயே இருக்குது தெரியுமா எப்படி செய்யறேன்னு? இந்த மாதிரி மணிச்சாடி ஒண்ணு செஞ்சு மணிச்சாடிக்குள்ள ஒரு என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு தக்கையோட ஃபிட் பண்ணணும். சரியா? தக்கைக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ரப்பர் குழாய், அதாவது நாங்க எஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ட்ரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எஸ்ட்ரோ ஆயிக்கணும். அதை நீங்க உள்ளுக்கு ஃபிட் பண்ணி அதையும் நீங்க 2ஆ பிரியணும். அதாவது எங்களோட சுவாசப்பை குழாய் எப்படி வலது இடது சுவாசப்பை குழாயா பிரியுதோ அது மாதிரி நீங்க அதை பிரிச்சு காட்டணும். அதுக்கு பிறகு அதுல எண்டிங்ல வந்து 2 பலூனை கட்டணும் டைட்டா. சரியா? பலூனை கட்டிட்டு அதே போல இந்த மணிச்சாடி குழாயோட அடிப்பகுதியை வந்து நீங்க ஒரு பலூன் மென்சவால கட்டணும். அதாவது நீங்க சின்னத்துல வந்து இந்த வேலை செஞ்சுப்பீங்க. பலூன் உடைஞ்சதுக்கு பிறகு ஊதி ஊதி மேக்சிமம் உடைஞ்சதுக்கு பிறகு அந்த பிஞ்சு போன பலூனையும் அதுல இருந்தும் சின்ன சின்ன பபிள்ஸ் செஞ்சு விளையாடுப்பீங்க. தெரியுமா அது எப்படி செய்யறது? தெரியுமா? தெரியும். அந்த மென்சவை நீங்க இதை அடியில கட்டணும். சரியா? அந்த பலூன மென்சவை அடியில கட்டிட்டு என்ன செய்யணும்டா, இந்த மென்சவை நீங்க அடியாலோட விரலால இப்படி பிடிச்சு கீழே இழுக்கணும். கீழே இழுத்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க அவதானிக்கணும். இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த அடியில இருக்கிற இந்த மென்சவை வந்து இவங்க எதோட ஒப்பிடுறாங்க? எங்களோட உறுப்புல எதோட ஒப்பிடுறாங்க? எங்களோட சுவாச தொகுதியில எந்த உறுப்போட ஒப்பிடுறாங்க? சரியா? இப்ப இந்த மென்சவை கீழ் நோக்கி இழுக்கிற டைம் என்ன செய்யும்டா, இந்த மணிச்சாடிக்குள்ள கனவளவு அது இருக்கும். இந்த மணிச்சாடி அவங்க எதோட ஒப்பிடுறாங்கடா, நெஞ்சரை குழி. சரியா? அப்ப இந்த நெஞ்சரை குழிக்குள்ளத்தான எங்களோட சுவாசப்பை 2 காணப்படும். அப்ப நீங்க கீழ் நோக்கி இழுக்கிற டைம் என்ன செய்யும்டா, இந்த மணிச்சாடிக்குள்ள கனவளவு கூடும். கனவளவு கூடும் போது அமுக்கம் குறைவடையும். அமுக்கம் குறையும் போது வளிமண்டலத்துல வெளியில அமுக்கம் கூட
இங்க அமுக்கம் கூட, பிரஷர் கூட, இங்க பிரஷர் குறைவு. எனவே அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி வலி என்ன செய்யும்னா உள்ளுக்கு வரும். உள்ளுக்கு வரும்போது அந்த பலூன் ரெண்டும் என்ன செய்யும்னா விரிவடையும். அதே நேரம் இந்த மென்சவ்வை நீங்க ரொம்ப பழைய மாதிரி விடும் போது உள்ளுக்கு வந்த வலி எல்லாம் பலூனில் இருந்து வெளிநோக்கி அசையும். இதுதான் எங்களோட சுவாச பொறிமுறையை காட்டுறதுக்காக இவங்க செய்யற இந்த பிராக்டிக்கல். விளைச்சா ஓடிங்க. சரியா? இருங்க, நான் இதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்க. விளைச்சா ஓடிங்க. ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். மாணவன் ஒருவன் 2 பலூன்கள், மணிச்சாடி, இரப்பர் மென்சவ்வு மற்றும் வைவடிவ கண்ணாடி குழாய் என்பவற்றை பயன்படுத்தி சுவாச செயல்முறை அவதானிக்க மேற்கொண்ட மாதிரி அமைப்பொன்று அருகில் காட்டப்பட்டுள்ளது. உருவில் உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் என்பவற்றை பெயரிடுக. எதுல உச்சுவாசம் நடக்குது, எதுல வெளிச்சுவாசம் நடக்குது? ஏபி. ஏல வெளிச்சுவாசம், பீல உச்சுவாசம். ஏல வெளிச்சுவாசம், வெளிச்சுவாசம், பி உச்சுவாசம். அமைப்பில் பின்வரும் உபகரணங்கள் எவை சுவாச தொகுதியுடன் பொருந்துகின்றன என குறிப்பிடுக. பலூன்கள், சுவாச பைகள், சுவாசப்பை, ரப்பர் மென்சவ்வு, பிரிமெண்டாடு, விலங்கல்ல, மணிச்சாடி, நுரையீரல், நுரையீரல் குழியா, விலங்கல்ல, இதெல்லாம் நெஞ்சு குழியா, நெஞ்சலை. நெஞ்சு. சரியா? சுவாசப்பை 2 உண்டு, அதை குழப்பிக் கொள்றது இல்ல. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. நுரையீரலுக்கும் புறச்சூழலுக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் நிகழும் போது சூழலில் உள்ள வலியானது உச்சுவாசம் மூலம் சுவாச பைகளுக்குள் உள்ளெடுக்கப்பட்டு வெளிச்சுவாசம் மூலம் புறச்சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. மேலே குறிப்பிட்ட வாயு பரிமாற்றம் நிகழும் 2 படிகளும் எவை? என்ன படிமுறைகள்? உச்சுவாசமும் வெளிச்சுவாசமும் தான்.
சரியா? அதான் கேக்குறாங்க. அதாவது நுரையீரலுக்கும் புறச்சூழலுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றத்துல 2 ஸ்டெப் தான். ஒண்ணு உச்சுவாச பொறிமுறை, அடுத்தது வெளிச்சுவாச பொறிமுறை. ஓகேயா? ஓகே. ஓகே. என்ன இவ்வளவு அமைதியாகிறீங்க? அடுத்தது இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை தொடர்பாக பின்வரும் அட்டவணையை நிரப்புக. யாருக்கு சொல்லலும்? அழகா வாசிச்சு கொண்டு விடையை சொல்லிக் கொண்டு போங்க பாப்போம். யாராவது ஒருத்தர். ஷஹானி சொல்றீங்களா? யாருக்கு சொல்ல விருப்பம்? ஹம்தி சொல்றீங்களா? உச்சுவாச பொறிமுறை மட்டுமா? உட்கார்ந்து மட்டும் சொல்லுங்களே. ம். புறப்பழுவிடை தசை ஸ்டார்டிங்ல இது வலி புறச்சூழலில் இருந்து வலி புறச்சூழலிலிருந்து நுரையீரலுக்குள் செல்லும் செயல்முறை. புறப்பழுவிடை தசை சுருங்கும். ஆ, விலா என்புகள் மேல் நோக்கி உயரும். மார்புப்பட்டை முன்னோக்கி தள்ளப்படும். ஆ, பிரிமென்றகடு கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தட்டையாக்கப்படும். கீழ் நோக்கி தள்ளப்பட்டா இழுக்கப்பட்டா? கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு தட்டையாக்கப்படும். கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு தட்டையாக்கப்படும். அடுத்தது நெஞ்சரை குழியின் கனவளவு குறையும். கனவளவு குறையுமா கூடுமா? கூடும் உச்சுவாசம் கூடும் கனவளவு கூடும். கூடும். வலி உள்நோக்கி இல்ல மண்டலத்திலிருந்து வளிமண்டலத்திலிருந்து உட்செல்லும். உட்செல்லும். விளைச்சா? இப்ப வெளிச்சுவாசத்தை சொல்லணும். இது அப்படியே இதுக்கு மாற்றமான செயல்முறைகள். எப்படி சொல்ற? வலி நுரையீரலிலிருந்து புறச்சூழலுக்குள் செல்லும் செயல்முறை. புறப்பழுவிடை தசை தளரும். விலாயன்புகள் கீழ் நோக்கி தள்ளப்படும். மார்புப்பட்டை பின்னோக்கி தள்ளப்படும். பிரிமென் தாடு மேல் நோக்கி இழுக்கப்படும். உயரும். நெஞ்சரை குழியின் கனவளவு குறையும். வலி நுரையீரலிலிருந்து வளிமண்டலத்தில் செல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா அடுத்து அடிச்சிடலாம். சரியா? ஓகே. அடுத்த கேக்குறாங்க, சிற்றறைகளினுள் வாயு பரிமாற்றம் நிகழும் விதத்தினை விவரிக்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களா? அது போல அது வரும். அருகில் உள்ள கட்டமைப்பை இனம் காண்க. இது என்ன கட்டமைப்பு? எக்ஸ் என்ன, y என்ன? இல்ல, எக்ஸ்ன்றது சிற்றறை, வைன்றது குருதி மாய்த்துளை குழாய். சரியா? எக்ஸ்ன்றது சிற்றறை. இந்த அம்புக்குறி கொஞ்சம் கீழே வரணும். வைன்றது குருதி மாய்த்துளை குழாய். அடுத்தது கேக்குறாங்க, இங்கு வாயு பரிமாற்றம் அடையும் ஏபி எனும் வாயுக்களை பெயரிடுக. ஏ என்ன, பி என்ன? ஏ ஆக்சிஜன், டி வந்து கார்பன் ஹைட்ராக்சைடு. அடுத்தது கேக்குறாங்க, குருதி மாய்த்துளை குழாய்க்கும் சிற்றறைகளுக்கும் இடையில் நிகழும் இந்த வாயு பரிமாற்றம் எந்த செயல்முறை மூலம் நடைபெறுகின்றது? என்ன செயல்முறை? பரவல். பரவல். எக்ஸினுடன் உட்செல்லும் குருதிக்கும் வையினுடன் வெளியேறும் குருதிக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு யாது? இப்ப எக்ஸினோட உள்ளுக்கு போற குருதியில என்ன காணப்படும் அதிக அளவு?
ஆக்சிஜன் அதிக அளவு இல்ல oxygen இல்ல. குருதியில கார்பனீர் ஆக்சைடு அதிகமாக காணப்படும். கார்பனீர் ஆக்சைடும் நீராவியில் நீராவியும் ஓகேயா விளங்கிச்சா? ஓகே, இப்ப இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சிற்றறைகளில் வாயு பரிமாற்றம் நிகழும் விதத்தினை விவரிக்க. எப்படி ஆன்சர் சொல்ற? நீங்க இப்ப ஒரு டீச்சரா இருந்தா உங்களோட ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? நான் சயின்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்பட மாட்டீங்களா? மாட்டேன். சரி, சும்மா சொல்லுங்களேன் எப்படியான ஒரு பதில். இப்ப நான் சொல்றேன் அந்த பதில் சரியானு பாருங்க. நான் சொல்றேன், சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம் ஒன்னாவது வந்து இப்ப அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்ப இதுல இப்போ ஒன்றுமே தெரியாத ஒருத்தரா இருந்தாலும் உங்களோட ஆன்சரை வாசிச்சா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அப்படி ஒரு பதில் தான் நீங்க சொல்லணும். சரியா? நீங்க வந்து சொல்ல போற ஆன்சரை சாதாரண ஒருத்தர் வாசிச்சாலும் விளக்கணும். சரியா? அதான் அவங்க எதிர்பார்க்கிறேன். அப்ப சிற்றறைக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம்னு சொல்றது வந்து சிற்றறைக்கும் என்னோட குருதி மயிர்த்துளை குழாய்க்கும் இடையில, அதாவது என்ன பரிமாற்றம் நடக்கும்? ஆக்சிஜனும் கார்பனீர் ஆக்சைடும் என்ன செய்யணும்? பரிமாற்றப்படணும். அது எப்படி நடக்கும்? சிற்றறைகள்ல இருந்து குருதி மயிர்த்துளை குழாயை நோக்கி பரவல் மூலம் ஆக்சிஜனும், குருதி மயிர்த்துளை குழாய்கள்ல இருந்து கார்பனீர் ஆக்சைடும் நீராவியும் பரவல் மூலம் சிற்றறைக்கும் என்ன செய்யப்படும்? பரிமாற்றப்படும். அந்த இந்த பரிமாற்றத்தால நிகழும். அப்படி நீங்க சிம்பிளா சொன்னீங்கன்னா ஓகே. விளைச்சா? அடுத்தது சரியா? அடுத்த கேள்வி கேக்குறாங்க, சுவாச மேற்பரப்பு என்றால் என்ன? மனிதனில் சுவாச மேற்பரப்பாக காணப்படும் கட்டமைப்பு எது? சுவாச மேற்பரப்புன்னா என்ன? வாயு பரிமாற்றம் நடக்கிற மேற்பரப்பு தான் சொல்றது சுவாச மேற்பரப்பு. இப்ப எங்கட சுவாச தொகுதியில வாயு பரிமாற்றம் எங்க நடக்குது? மெயினா மனிதன் வாயு பரிமாற்றம் மெயினா எங்க நடக்குது? சிற்றறைக்குள்ள. சரியா? அப்ப மனிதன் சுவாச மேற்பரப்பாக கருதப்படுறது சிற்றறை. அதே நேரம் ஒரு தவளையோட சுவாச மேற்பரப்பு தோல். தவளைக்கு எத்தனை சுவாச மேற்பரப்பு இருக்குது? 3 சுவாச மேற்பரப்பு இருக்குது. தோல், நுரையீரல், அடுத்தது என்னது? வாய்க்குழி. சரியா? வாய்க்குழி. அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி கேக்குறாங்க, வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்காக சிற்றறைகள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் 4 தருக. என்ன சொல்லலாம்? மெல்லியது, மெல்லியது, நீரழிப்பானது, மயிர்த்துளை குழாய் வலையமைப்பினால் சூழப்பட்டு மயிர்த்துளை குழாய்கள் சூழப்பட்டது. வேற பெருமா இந்த நிறைய அளவான சிற்றறை விலங்குல பெருமளவு சிற்றறைகள் காணப்படும். சிற்றறைகளை கொண்டது. ஓகே, இப்ப நாங்க 3வது சுவாச செயல்முறையை பார்க்க போறோம். இது 3மே எங்கட மனிதன்ல நடக்கிறது. சரியா? மனிதன் யாரு? நான் தானே. அப்ப எங்கட 3வது செயல்முறை. சரியா? இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்குது, கலச்சுவாசம். என்னது? கலச்சுவாசம். இப்ப எனக்கு சொல்லுங்க, வலி எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்தாச்சு? வளிமண்டலத்திலிருந்து சிற்றறை வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே சிற்றறைக்கு வந்து, அதாவது ஒன்னாவது எங்கட வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில 1வது பரிமாற்றம் நடந்துருச்சு. 2வது பரிமாற்றம் இந்த சிற்றறைக்குள்ள. சரியா? இதுவும் நடந்தாச்சு. இப்ப 3வது பொறிமுறை என்னன்னா, எனக்கு சொல்லுங்க, மனிதன் என்ன சொல்றது, களம்னு சொல்றது என்னது? அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டு அழகு. அதாவது களத்துல இருந்து எல்லாமே உருவாகிக்குது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, கடைசி
பரிமாற்றம் வந்து கலங்களுக்குள்ள நடக்க போகுது. விளங்கிச்சா? சரியா? இப்ப நாங்க கடைசியா பார்க்க போற இந்த சுவாசம் வந்து கலங்களுக்குள்ள நடக்க போகுது. சரியா? இது கலங்களுக்குள்ள நடக்கிற இந்த சுவாசத்துக்கு தான் சொல்றேன் கலச்சுவாசம். இப்ப இந்த கலச்சுவாசம் நடக்கிற டைம் என்ன நடக்கும்டா, இங்க வார ஆக்சிஜன் வந்து அதாவது சேதன சேர்வையோட தாக்கம் அடைய போகுது. சேதன சேர்வையோட தாக்கம் அடைஞ்சு சக்தி வெளிவிடப்பட போகுது. ஓகேயா? விளைச்சா விளைச்சா டீச்சர் திருப்பி சொல்லுங்க. இப்ப யோசிப்பீங்க நீங்க, என்னடா சுவாசம் தானே நடக்குது, சுவாசத்துல இருந்து எப்படிடா சக்தி வருதுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கிரேட் 10ல பார்ட் 1 புக்ல உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள்ல நீங்க வளர்ச்சி, போத்தனை அப்படின்னு நிறைய இயல்புகள் பார்த்திருப்பீங்க. அதுல சுவாசம் ஒரு ஒரு சிறப்பியல்புனா, சுவாசத்துக்கு இலக்கணம் என்ன? கேட்காத. சுவாசத்துக்கு அவங்க தந்த வரைவிலக்கணம் என்ன? கொஞ்சம் கேளுங்க. ஈக்கின்னு தான் நினைக்கிறேன். என்ன போட்டிக்கிறாங்க? சுவாசம்னா என்ன? ஈக்குதா? என்ன போட்டிக்கிறாங்க? வாசிங்க பாவம் சத்தமா. கலச்சுவாசம் என்னண்டா? இல்ல சுவாசம்னா என்ன போட்டிக்கிறாங்க? அந்த கிரேட் 10ல உயிரங்கியலின் சிறப்பியல்புன்ற பாடத்துல சுவாசத்துக்கு கீழே அவங்க என்ன போட்டிக்கிறாங்க? கலச்சுவாசம்னு என்ன போட்டிருக்காங்க? போட்டிக்கிறாங்க. என்ன போட்டிக்கிறாங்க? உணவு அங்கிகளின் உயிர்கலங்களினுள் சக்தியாக மாற்றப்படும் செயல்முறை கலச்சுவாசம் எனப்படும். அப்ப கடைசியா நடக்கிற இந்த கலங்களுக்குள்ள நடக்கிற இந்த வாயு பரிமாற்றம் மூலம் நீங்க யோசிக்கலாம், இந்த சுவாசம் ஏன் நடக்குதுன்னா, சுவாசம்னு சொல்றது சக்தி பிறப்பிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. சரியா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தகனம் நடக்கணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் நீக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? இப்ப ஏதாவது ஒண்ணு பத்தணும்னா, தீ பற்றணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் நீக்கணும். அதே மாதிரி தகனம் அடையக்கூடிய ஒரு பொருள் நீக்கணும். அப்ப நாங்க உள்ளெடுக்கக்கூடிய உணவு இதுதானே, அது வந்து என்ன செய்யணும், ஃபைனலா குளுக்கோஸாக மாற்றப்படும் அல்லது மாப்பொருளாக மாற்றப்பட்டு எங்களோட உடம்புல சேமிக்கப்படும். அந்த குளுக்கோஸ் அல்லது மாப்பொருளோட நாங்க உள்ளெடுக்கிற ஆக்சிஜன் என்ன செய்யுதா, அடைஞ்சு சக்தி பிறப்பிக்கப்படும். அந்த சக்தி பிறப்பிக்கப்பட்ட செயல்முறை தான் நான் சொல்றேன் கலச்சுவாசம். சரியா? இந்த கலச்சுவாசத்துல 2 வகையான கலச்சுவாசம் காணப்படுது. சரியா? மெயினா வந்து இந்த கலச்சுவாசத்துல நடக்கிற மாற்றம் என்னன்னா, இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் சக்தியும் பிறப்பிக்கப்படும். பாருங்க, இத வந்து ரசாயன சமன்பாட்டுலயும் காட்டிக்கிறாங்க. கார்பன் 612 கார்பன் 6 ஹைட்ரஜன் 12 ஆக்சிஜன் 6 C6H12O6. அது என்ன செய்யும், 6 ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு 6 கார்பன் டை ஆக்சைடையும் 6 நீர் மூலக்கூறையும் என்ன செய்யும், வெளியேற்றும். இப்ப சொல்லுங்க, இந்த சமன்பாடு எங்க சரி கண்டிக்கிறீங்களா? இதுக்கு முன்னுக்கு என்ன சமன்பாடு இது? சமன்பாடு அப்படியே தலைகீழா போட்டீங்கன்னா கலச்சுவாசத்துக்குரிய சமன்பாடு. சரியா? ஒளித்தோப்பு மூலம் குளுக்கோஸ் உற்பத்தியாக்கப்படும்.
களச்சுவாசத்தின் மூலம் அந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்னா ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு சக்தி பிறப்பிக்கப்படும். ஓகேயா? விளைச்சா? ஓகே. இப்ப இந்த களச்சுவாசத்துல நடக்கிற மெயினான மாற்றம் இந்த மாற்றம் தான் நடக்கும். சரியா? இந்த மாற்றத்துல ஆக்சிஜன் கிடைக்குதா இல்லையான்றத பொறுத்து எங்களுக்கு இந்த களச்சுவாசத்தை ரெண்டா பிரிக்கலாம். சரியா? அதுல ஒன்று வந்து என்னன்னா காற்று சுவாசம், இன்னொன்று காற்றின்றிய சுவாசம். சரியா? காற்று சுவாசம்னு சொல்றது என்னன்னா ஆக்சிஜன் உள்ள ஈக்கிற டைம் நடக்கிற சுவாசத்துக்கு சொல்ற காற்று சுவாசம். சரியா? ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல நடக்கிற சுவாசத்துக்கு சொல்ற காற்றின்றிய சுவாசம். சரியா? இந்த காற்றின்றிய சுவாசத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலான பேர் இருக்குது, அல்கோஹால் நொதித்தல். என்ன நொதித்தல்? அது அல்கோஹால் நொதித்தல். இந்த காற்றின்றிய சுவாசம் நடக்கிற டைம் என்ன நடக்கும்டா, இந்த குளுக்கோஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகணும். இப்ப ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல நடக்கிற சுவாசத்துக்கு சொல்ற காற்றின்றிய சுவாசம். அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜன் இருந்தா தான் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் நடக்கும். ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன நடக்கும்டா, குளுக்கோஸ்ல இருந்து எத்தால் அல்கோஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறும். அதாவது அல்கோஹால் உருவாகும். அதனாலதான் இதுக்கு சொல்றேன் அல்கோஹால் நொதித்தல். ஓகேயா? ஓகேயா? ஓகே. ஓகே. இப்ப இந்த அல்கோஹால் நொதித்தல் எங்க நடக்கும்டா, அதாவது நாங்க ஒரு சீனி கரைசலுக்குள்ள ஒரு மதுவத்தை வளர்க்கிற டைம் இது நடக்கும். மதுவம்ட்டா என்ன? என்ன வகையான நுண்ணங்கி? பாக்டீரியாவா, ஃபங்கஸா? ஃபங்கஸ். சீனி கரைசல்ல நீங்க ஃபங்கஸ் மதுவத்தை வளர்க்கிற டைம் தான் இந்த காற்றின்றிய சுவாசம் நடக்கும். எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த நொதித்தல் அல்லது காற்றின்றிய சுவாசம் வந்து நடக்கிற டைம் வந்து என்ன நடக்கும்டா, அதாவது விலங்குகளோட கலங்களுக்குள்ள லாக்டிக் அமிலமும் உற்பத்தி ஆக்கப்படும். சரியா? இப்ப அதாவது தாவரங்கள்ல எத்தைல் அல்கோஹால் உருவாகும், விலங்குகள் என்ன நடக்கும்டா லாக்டிக் அமிலம் உற்பத்தி ஆகும். சரியா? இந்த லாக்டிக் அமிலம் உற்பத்தி ஆகினா என்ன நடக்கும்டா, எங்கட கால்ல ஒரு வலி உருவாகும். எப்பயாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, 100 மீட்டர் ரேஸ் இல்லாட்டி நீங்க ஸ்பீடா எங்க சரி ஓடுற கால் திடீர்னு தசை வந்து புடிச்சு அப்படியே நீங்க ரேஸ் ஓடிட்டு வராங்க, அப்படியே டக்குனு நிலத்துல உட்காருவாங்க. கண்டுக்கிறீங்களா? அதுக்கான காரணம் அவங்களோட தசைகள்ல வந்து லாக்டிக் அமிலம் உற்பத்தி ஆகப்பட்டது. இந்த லாக்டிக் அமிலம் வந்து காற்றின்றிய சுவாசம் தான் உருவாகும். அதாவது இப்ப எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ள அதிக அளவான சக்தி தேவை. ஆனா வந்து இப்ப ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜனும் இல்ல, ஆனா அது சின்ன ஒரு டைம்ல எங்களுக்கு அதிக அளவு சக்தி தேவைன்னா அந்த டைம் என்ன செய்யும்டா, குளுக்கோஸ் வந்து டக்குன்னு உடைஞ்சு லாக்டிக் அமிலமா மாறும். சரியா? அந்த லாக்டிக் அது ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் நடக்கிறது. எனவே லாக்டிக் அமிலம் தான் என்ன செய்யும்டா இந்த இடத்துல ஒரு தசை பிடிப்புக்கு காரணமாக இருக்கும். ஓகேயா? விளைச்சா? ஓகே. நான் உங்களுக்கு இப்ப இத வந்து நான் என்ன சொல்ல, இதை நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன். சரியா? உங்களுக்கு பெரும்பாலும் இது விளங்கிக்காது. இப்ப நான் இதை இன்னொரு மெத்தட்ல விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. ஒன்னாவது களச்சுவாசம். சரியா? நல்லா அவதானிச்சுட்டு வாங்க. ஒன்னாவது களச்சுவாசம். களச்சுவாசம்னா என்ன? சக்தி பிறப்பிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. அப்படித்தானே? களச்சுவாசத்துல நடக்கக்கூடிய மெயினான மாற்றம் வந்து என்னன்னா, குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு
சரி, எனக்கு சொல்லுங்க பாபு. கலச்சுவாசம்னு சொல்றது என்ன? சக்தி பிறப்பிக்கப்பட்ட செயல்முறை, செயற்பாடு. அப்படித்தானே? இப்ப இந்த கலச்சுவாசத்துல மெயினா நடக்கிற தாக்கம் என்ன? குளுக்கோஸ்ல இருந்து ஆக்சிஜன் தாக்கம் அடைஞ்சு கார்பன்-டை-ஆக்சைடும் நீரும் சக்தியும் உருவாகும். சரியா? இப்ப என்ன நடக்கும்? இந்த 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 தாக்கத்துல வந்து ஆக்சிஜன் பங்கு கொள்றத வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த தாக்கத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஆக்சிஜன் பங்கு கொண்டா அதுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? காற்று சுவாசம். காற்று சுவாசம். ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன பேர் சொல்லுவோம்? காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசம். சரியா? இது காற்று சுவாசம். உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? அடுத்தது வந்து காற்றின்றிய சுவாசம். இப்ப எனக்கு சொல்லுங்க, காற்று சுவாசத்துல என்ன நடக்கும்? ஆக்சிஜன் உள்ள சுவாசம் நடைபெறும். நான் மேல பார்த்து மேல பார்த்ததுதான் அது. இது காற்றின்றிய சுவாசத்துல அமைகிறது. ஒன்று வந்து தாவரங்கள்ல நடக்கும், இன்னொன்னு நடக்கும். இன்னொரு சந்தர்ப்பம் விலங்குகள் என்ன? நடக்கும். விலங்குகள்ல நடக்கிறது. சரியா? ஒன்று தாவரங்கள்ல, இன்னொன்று விலங்குகள்ல. சரியா? தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் நாங்க பார்த்தோம் மதுவம். சரியா? தாவரங்கள்ல நடக்கிற காற்றின்றிய சுவாசத்துக்கு என்ன பேர்? அல்கோஹால் நுரைத்தல். alcohol நதித்தல். விலங்குகள்ல நடக்கிறதுக்கு என்ன பேர்? alcohol நதித்தல். விலங்குகள்ல நடக்கிறது லாக்டிக் அமில நொதித்தல். சரியா? alcohol நொதித்தல்ல என்ன நடக்கும்? குளுக்கோஸ்ல இருந்து எத்தைல் அல்கோஹாலும் கார்பன்-டை-ஆக்சைடும் சக்தியும் உற்பத்தி ஆகும். கார்பன்-டை-ஆக்சைடும் சக்தி உருவாகும். லாக்டிக் அமில நொதித்தல் என்ன நடக்கும்? குளுக்கோஸ்ல இருந்து லெக்டிக் அமிலமும் சக்தியும் உற்பத்தி செய்யப்படும். லாக்டிக் அமிலமும் சக்தி உற்பத்தியாகும். இதான் நடக்கிற தாக்கம். விளங்கிச்சா? கலச்சுவாசம் விளங்கிச்சா? சரி. இந்த காற்று சுவாசம்னு சொல்றது இந்த ஆக்சிஜன் உள்ள போது நடக்கிற இந்த தாக்கம் தான். சரியா? ஆக்சிஜன் இல்லாத நடக்கிற தாக்கம் காற்றின்றிய சுவாசம். அது தாவரங்களை நடக்கும், விலங்குகளை நடக்கும். சரியா? இப்ப கேள்வி பார்க்கலாம். படிச்சு படிச்சு நீங்க டயர்ட் ஆயினீங்களா, இல்லாட்டி படிச்சு தந்து நான் டயர்ட் ஆயினேனா? என்ன விளங்குது? படிச்சு படிச்சு நாங்க டயர்ட் ஆயிட்டோம். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க. இங்க உருவாகிற இந்த சக்திக்கு நாங்க சொல்றேன் ஏடிபி. சரியா? ஏடிபி நீங்க நியூக்ளிக் அமிலத்துல படிச்சுப்பீங்க, அப்படித்தானே? ஏடிபி தெரியுமேனா? ஏடிபின்றது சக்தியோட ஒரு பேர் தான். ட்ரைபோஸ்பேட் சொல்லுவாங்க. எடினோசின் ட்ரைபோஸ்பேட். ஏடிபியோட தொழில் என்னன்னா சக்தியை சேமிக்கிறது, சக்தியை விடுவிக்கிறது, சக்தியை கொண்டு போற வேலைய செய்யறது. சரியா? இங்க பாருங்க, ஏடிபியில் உள்ள சக்தி பின்வரும் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு நிறைய தந்திக்கிறாங்க. சரியா? ஓகே, நாங்க கேள்வியை பார்ப்போம். ஓகே, 1வது கேள்வி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, கலச்சுவாசம் என்றால் என்ன? அதுக்கு ஆன்சர் பண்ணேலும் தானே? சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை. அடுத்த கேள்வி, கலச்சுவாசத்தின் போது நிகழும் மாற்றத்திற்கான சொல் சமன்பாடு மற்றும் ரசாயன சமன்பாட்டினை தருக. எழுதலும் தானே?
ஓகே. களச்சுவாசம் நடைபெறும் 2 முறைகளும் எவை? காற்று சுவாசம், காற்றின் சுவாசம். காற்று சுவாசம், காற்றின் சுவாசம் என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள் 2 தருக. எழுதலாமா? காற்று சுவாசம்னா என்ன, காற்றின் சுவாசம்னா என்னன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப்ல காற்று சுவாசத்தின் போது என்ன செய்யும்? எத்தைல் ஆல்கஹால் உருவாகும். காற்றின் சுவாசத்துல காற்று சுவாசத்துல கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகும் சக்தியும், காற்றின் சுவாசத்துல எத்தைல் ஆல்கஹாலும் லாக்டிக் அமிலமும் உற்பத்தி. அடுத்த காற்றின் சுவாசத்தை எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம். ஆல்கஹால் நொதித்தல், லாக்டிக் அமில நொதித்தல். ஆல்கஹால் நொதித்தல்னு சொல்றது தாவரங்களையும் மதுவங்களையும் நடைபெறும், அதுக்குரிய சமன்பாடு. லாக்டிக் அமில நொதித்தல் விலங்குகள்ல நடைபெறும், அதுக்குரிய சமன்பாடு. ஓகேயா? ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி கேக்குறாங்க. குறுந்தூர ஓட்ட வீரர்கள் ஓட்ட போட்டிகளின் போது இடையே காலில் தசைப்பிடிப்பு ஏற்படுவது ஏன்? விஞ்ஞான ரீதியாக விளக்குக. என்ன சொல்லுவீங்க? காற்றின் சுவாசம் நடைபெற்றமையால். ஏன் காற்றின் சுவாசம் நடக்குது? குறுந்தூர ஓட்டம், அதாவது ஒரு சின்ன குறிப்பிட்ட குறுந்தூர ஓட்டம் வந்து 4 அவர் 5 அவருக்கு நடக்குமா, இல்லாட்டி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருமா? 5 நிமிஷமும் இல்ல, 3 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல முடிஞ்சிருவேன். 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அப்ப அந்த 1 நிமிஷத்துல நீங்க அந்த ரேஸ் ஓடுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு பெரிய எனர்ஜி தேவைன்னா. அந்த அந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட் தான் டிஃபரெண்ட், அதுக்குள்ள நீங்க அவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப ஆக்சிஜன் கிடைக்காத டைமுக்கு காற்றின் சுவாசம் நடக்கும். காற்றின் சுவாசத்துல விலங்குகள்ல லாக்டிக் அமிலம் உற்பத்தி ஆகும். அந்த லாக்டிக் அமிலம் தான் என்ன செய்யும்னா கால்ல தசைப்பிடிப்பு ஏற்படுத்தும். ஓகேயா? ஓகே. ஓகே. அடுத்தது களச்சுவாசத்தின் மூலம் பிறப்பிக்கப்படும் சக்தி ஏடிபி வடிவில் சேமிக்கப்படும். ஏடிபியின் தொழில்கள் 3 தருக. ஏடிபி தொழில் என்ன? சக்தியை சேமிப்பது, சக்தி காவியாக தொழிற்படுவது, சக்தியை விடுவித்தல். அதுவும் இப்ப எல்லாம் ஓகே ஓகேன்ட்டு உன்னோட எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண வாங்கலே. ஓகே, சரியா? இப்ப நான் பாப்போம் சுவாச தொகுதியோட தொடர்புடைய நோய்கள். 1வது தடிமன். எல்லாருக்கும் தெரியுமே, சின்னத்துல இருந்து நாங்க அனுபவிக்கிற ஒரு ஃபேமஸான நோய் தடிமன். தடிமன் வந்து எதால ஏற்படுது? வைரஸா, பாக்டீரியாவா, அப்படி ஃபங்கஸா? வைரஸ். வைரஸ், சரியா? இந்த தடிமன் வந்துச்சுன்னா தலைவலி, தும்மல், மூக்கு ஒழுகுதல், அதாவது மூக்குல இருந்து என்ன செய்யும், ஒருவேளை தண்ணி மாதிரி வரலாம், அல்லது சளி வரலாம், அதாவது மூக்குல இருந்து என்ன செய்யும் பதார்த்தங்கள் வரும். அது இருமல் போன்ற நோய் அறிகுறிகளை கொண்டது. இந்த வைரஸ் எங்களுக்கு தெரியும், வைரஸுக்கு ஒரு நாளும் மருந்து இல்ல, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வைரஸால என்ன சரி ஒரு நோய் வருது, நீங்க மருந்து குடிக்கிறீங்கன்னா அது வந்து ஆன்சர் பண்ணாது, சரியா? அதே போல இந்த வைரஸுக்கு வந்து நான் வைரஸ் அட்டாக்ல இருந்து தவிர்த்து கொள்ளணும்னா தூசு, பனி, அந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அடுத்து பிடிசுரம். பிடிசுரம்னு சொல்றது நிமோனியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பாக்டீரியாவால ஏற்படுத்தப்படும், சரியா? மெயினா பாக்டீரியா தான் வைரஸால ஏற்படுத்தப்படும். இது வந்து நிமோனியா வந்து ஒரேடியாக்கு வராது, அது தடுமல் மாதிரி என்ன சொல்றது, 1 ஷாட்ல வராது. உங்களுக்கு தடுமல் வந்து மிச்ச காலமா இருந்துச்சுன்னா உங்களோட சுவாச பையில என்ன நடக்கும்னா சளி தேங்கும். அந்த சளி தேங்கி 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 மிச்ச நாளைக்கு அப்படி இருக்கிற டைம் வந்து சுவாச பையில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இந்த நிமோனியா வரும், சரியா? அதாவது நீடித்த தடுமன் தந்திக்கிறான் பாருங்க, நீடித்த தடுமன் இருமல் தான் நிமோனியாக்கு பிரதான காரணங்கள், சரியா? அடுத்தது எஸ்மா. கண்டுக்கிறீங்களா? இன்ஹேலரோட கொஞ்சம் பேர் சுத்தி கொண்டிருப்பாங்க.
ஓ ஓ ஓ. என்னத்துல கண்டீங்க? படத்துலயா? படத்துல படத்துல படத்துலயே எஸ்மான்னு சொல்றது என்னன்னா இவங்களுக்கு வந்து மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு குயிக்கா ஒரு இருமல் இல்லாட்டி டஸ்ட் இல்லாட்டி வேற என்ன ஒரு ஒரு ஸ்மோக்ல என்ன சரி ஒரு பொப்பட்டாலோ அல்லது என்ன சரி சின்ன சின்ன என்ன சொல்றது சின்ன ஒரு துணிக்க போனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டமாயிக்கும். எஸ்மான்றது மூச்செடுக்க கஷ்டம். அதுக்கான காரணம் என்னன்னா இவங்கட இந்த வாதனாலே அடுத்து இந்த சுவாசப்பை குழாய் சுவாசப்பை சிறு குழாய் சைஸ் என்ன செய்யணும் குறையும். நார்மலான சைஸ்ல இருக்காது. அவங்களோட அந்த சுவாசப்பை சிறு குழாய் சுருங்கும். அதாவது சரியா? அடுத்தது சுவாசப்பை குழாய் அழற்சி, அது சொல்ற பிரோங்கைட்டிஸ். அதாவது இது எங்களோட சுவாசப்பை குழாய்க்குள்ள பாக்டீரியா அல்லது வைரஸ்ல என்ன சரி அட்டாக் கொண்டு நடந்தா அதுல வர தொற்றால் ஏற்படுத்தக்கூடிய நோய். சரியா? இதுலயும் என்ன நடக்கும்னா எங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டமாய்க்கும், நல்ல இருமல் இருக்கும். சரியா? அடுத்தது காச நோய். காச நோய் சொல்றது டியூபர்குலோசிஸ். இதுக்கு சொல்ல டிபின்னு சொல்லுவாங்க. டிபின்னு சொன்னா டியூபர்குலோசிஸ். சரியா? இது வந்து பாக்டீரியா ஏற்படுத்தப்படும். இது கேள்வியில கேட்டு வந்து இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? இது வந்து என்ன நடக்கும்னா இந்த காச நோய் வந்துச்சுன்னா என்னோட சுவாசப்பை மட்டும் இல்லாம என்னோட உடம்புல இருக்கிற ஏனைய பகுதிகளும் என்ன செய்யும்னா பாதிக்கப்படும். இது காச நோயால் என்ன நடக்கும்டா எங்களோட பாக்டீரியாட அளவு கூடி 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 அது எங்களோட சுவாசப்பையோட அளவையே குறைச்சு கொண்டு போகும். அதாவது ஒட்டோவா எங்களோட சுவாசப்பை சிற்றறை எல்லாம் டேமேஜ் ஆகி கொண்டு போகும். சரியா? சில டைமுக்கு இவங்களுக்கு இருமல் போற டைம் பிளட்டும் சேர்ந்து போகும். சரியா? அடுத்தது காச நோயோட அறிகுறிகள் அதிக களைப்பு, உணவில் விருப்பமின்மை, உடல் மெலிதல், இருமலுடன் குருதி வெளியேற்றம், காய்ச்சல். பொதுவா வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த காச நோய் வந்து 40-45 வயசுக்கு பிறகுதான் வரும். சரியா? இதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. சரியா? புகைத்தல் நல்லமா? இல்லையே. இல்லையே. ஏன் புகைத்தல் நல்லம் இல்ல? இந்த சிகரெட்ல என்ன ஆயிக்குது? மெயினா என்ன ஆயிக்குது? ஏன் எல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க? மெயினான ஒரு கெமிக்கல் இருக்குது. என்ன கெமிக்கல்? அது பேர் என்ன? நிகோட்டின். நிக்கோட்டின். வெரி குட். ஞாபகம் வச்சுக்கணும். நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் என்ன செய்யும்னா இப்ப அந்த சிகரெட் புகையில வந்து இந்த நிக்கோட்டின் தான் நிக்குது அந்த சிகரெட்குள்ள. இப்ப நிக்கோட்டின் வந்து நாங்க பத்த வச்சு அப்படியே உள்ளுக்கு எடுக்கிற டைம் அது வந்து என்னோட ஹார்ட் பீட்டை தற்காலிகமா கூட்டும். ஹார்ட் பீட் கூட்டுற டைம் வந்து என்ன நடக்கும்டா எங்களோட ப்ரெஷரும் கூடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அதாவது சொல்லுவாங்க கிக் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கிக்னு சொல்றது ஒரு ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ். சரியா? அப்ப இந்த நிக்கோட்டின் வந்து என்னோட தற்காலிகமா என்னோட ஹார்ட் பீட்டை கூட்டி டோபமைனை சுரக்க வச்சு ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்தை தருது. அவ்வளவுதான். இந்த நிக்கோட்டின் அவ்வளவுதான் செய்யறேன். ஆனா இந்த நிக்கோட்டின் வந்து இப்ப டெம்பரரியா ஹார்ட் பீட்டை கூட்டுறதுன்றது வந்து அடிக்கடி நம்ம சிகரெட் குடிக்கிற டைம் அடிக்கடி என்னோட ஹார்ட் பீட்டை கூட்டி என்னோட ப்ரெஷரை கூட்டும். சரியா? அதோட வந்து இந்த இந்த தொடர்ந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஹீமோகுளோபின் நார்மலா என்னோட ஹீமோகுளோபின் வந்து இப்ப இவர் ஆக்சிஜனோட சேர்ந்து தானே எங்களோட பிளட்ல எல்லா இடத்துலயும் கடத்தப்படுற ஹீமோகுளோபினுக்கு சொல்ற HB. இவருக்கு வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கடத்தப்படுறது நல்லது. ஆனா இந்த சிகரெட் குடிக்கிறவங்க என்ன நடக்கும்டா இந்த இவர் ஆக்சிஜனோட சேர்ந்து கடத்தப்படுற அளவு வந்து குறையும். அடுத்தது வந்து இந்த சிகரெட் புகை என்ன செய்யும்னா என்னோட சுவாசப்பை குழாயில காணப்படுற அந்த பிசிறுகள் எல்லாம் அந்த புகை பட்டு 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 என்ன செய்யும்னா அவங்கள அழிவடைய செய்யும். அப்ப அவங்க அழிவடைஞ்சிட்டா இப்ப டிரெக்டா எங்களோட சுவாசப்பை குழாய்க்குள்ள எங்களோட நோயாக்கிகள் தூசி துணிக்கைகள் எல்லாம் தாராளமா உள்ளுக்கு போவாங்க. உள்ளுக்கு போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க இந்த குழாயில அலட்சியை ஏற்படுத்துவாங்க. சரியா? அடுத்தது இந்த புகைத்தல் இன்னொரு வேலையை செய்யும், புற்றுநோயை ஏற்படுத்தும். சரியா? அதோட உடல்ல வேறு வேறு குறைபாடுகள் வேறு வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஓகேயா? நார்மலா அந்த சிகரெட் குடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒன்னாவது என்ன நடக்கும்னா
ஒன்னாவது என்ன வரும்? என்ன நோய் வரும்? ஹார்ட் அட்டாக் வருமா இருக்கு? ஒன்னாவது ஹார்ட் அட்டாக் வந்து கடைசியா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவாங்க. சரியா? ஒன்னாவது வந்து ப்ரெஷர் கூடும். சரியா? ப்ரெஷர் கூடி 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 பெருசா அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. அதே போல கொஞ்ச நாளுக்கு நீரிழிவு நோய் சுகர் வரும். சுகரையும் அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட்ரைட்டிஸ் வரும். அப்படி அதையும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே டேக்கு 3 ஹார்ட் அட்டாக் 4 ஹார்ட் அட்டாக் வரும். சிலவங்களுக்கு கொஞ்ச நாள் கெப்பு வரும். அப்படி அவங்களுக்கு அதான் நடக்குது. சரியா? அப்ப புகைத்தல்ன்றது ஒரு சரியில்லாத விஷயம். யாராவது எங்களை சுத்தி உள்ளவங்க புகைத்தலை மேற்கொண்டா கட்டாயம் நாங்க அதை விளங்கப்படுத்துறது முக்கியம். சரியா? அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுல யாராவது சிகரெட் குடிக்கிறவங்க இருந்தா தயவு செஞ்சு அவங்கள வீட்டுல சிகரெட் குடிக்க வேணும்னு சொல்லுங்க. என்ன காரணம்னா, நாங்க இப்ப உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு ரூம்குள்ள இருந்து சிகரெட் குடிக்கிறோம். இப்ப இந்த மனுஷன் வந்து இப்ப இந்த ரூம்குள்ள இருந்து சிகரெட் குடிக்கிறார். சரியா? இந்த புகையெல்லாம் என்ன செய்யும்டா போயிட்டு செவத்துல போயிட்டு ஒட்டிக்கொள்ளும். சரியா? இந்த சிகரெட்ல இருந்து வார எத்தனை கெமிக்கல்ஸ் தான் ஒரு 66 கெமிக்கல்ஸ் கேள்விப்பட்டேன். சரி, எங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து சொன்ன விஷயம் தான் இது. நிறைய பேருக்கு தெரியும். இந்த சிகரெட்ல இருந்து வர புகை என்ன செய்யும்னா அந்த ரூம்ல இருக்கிற செவர்ல எல்லாம் ஒட்டிக்கொள்ளும். அது அழிவடையாது. இப்ப நீங்க தூசு தட்டுற மாதிரி தட்டினீங்கன்னாலும் இது அழிவடையாது. யாரெல்லாம் அந்த ரூமுக்கு போறாங்களோ, யாரெல்லாம் அந்த இடத்துல உயிர் வாழ்றாங்களோ அவங்களுக்கும் அந்த பதார்த்தங்கள் உள்ளுக்கு போகும். அதுதான் கணிக்கிறீங்களா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ஒரு கண்ணாடியாலான ஒரு கிளாஸ்ல ஸ்மோக்கிங் ஏரியா வச்சுப்பாங்க. சிகரெட் குடிக்கணும்னா அதுக்குள்ள போய் தான் ஸ்மோக் பண்ணணும். தெரியுமா? ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வைக்குது. கேக்குதா? கேக்குது. அப்ப எங்களை சுத்தி உள்ளவங்க இருந்தா தயவு செஞ்சு அவங்கள சிகரெட் குடிக்க வேணும்னு சொல்றது கட்டாயம். சரியா? அடுத்தது எங்களோட சுவாச பையில ஏற்படக்கூடிய அடுத்த மெயினான நோய் சிலிகோசிஸ். இந்த சிலிகோசிஸ்ன்னு சொல்றது என்னன்னா, இந்த கண்ணாடி, நிலக்கரி, கிரனைட் கை தொழிற்சாலைகள்ல ஈக்கிறவங்களுக்கு அதுல இருந்து வர துணிக்கைகள், சிலிக்கா துணிக்கைகள் வந்து அவங்க இப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, அவங்களோட சுவாசத்தின் மூலம் சின்ன சின்ன துணிக்கைகள் உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு போய் அது சிற்றறையில சேரும். சிற்றறை பார்க்கும், என்னடா இந்த கண்ணாடி துணிக்கையெல்லாம் எப்படி நான் வெளியே போறேன், டிரெக்டா அது போயிட்டு சிற்றறைக்குள்ளதான் ஸ்டோர் ஆகுற. இப்ப சிற்றறை பார்க்கும், இது வந்து எங்களுக்கு வெளியே அனுப்பலாம், நாங்க என்ன செய்வோம், உட்குழிய இல்லாட்டி இந்த சிற்றறைக்குள்ள வந்து இப்ப எங்களோட உடம்பு எங்களோட எவ்வளவு இறக்கம்டா அது அந்த நோயாக்கியில வெளியே அனுப்ப ட்ரை பண்ணும். அப்படி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணும் ஏழாவது சந்தர்ப்பத்துல அது தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு சிற்றறை சொல்ல என்ன யோசிக்கும்னா, இப்ப இது நான் இவரோட வச்சு கொண்டிருக்கிறது நான் இந்த உடம்புக்கு செய்யற அநியாயம், நாங்க என்ன செய்வோம், சூசைட் பண்ணி செத்து போய்த்துடுவோம். அப்படி ஒவ்வொரு சிற்றறையும் என்ன செய்யும், சூசைட் பண்ணிக்கொள்ளும். அப்ப நான் தொடர்ந்து சிற்றறைக்கு சூசைட் பண்ணி சுவாச பைக்குமா உங்களுக்கு இல்லைன்னா கடைசியில எங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் எஸ்பெஸ்டோசிஸ் சொல்றது. எஸ்பெஸ்டோசிஸ்னும் அதுவும் ஒரு கைத்தொழிற்சாலைன்னு வர துணிக்கைகள் தான். இதுவும் என்ன செய்யும், மேல சொன்ன அதே கதை தான் எங்களோட சுவாசப்பை சிற்றறைகள்ல சேரும். சுவாசப்பை சிற்றறைகள் யோசிக்கும், இதை எங்களுக்கு வெளியே அனுப்பலாம், மிச்ச நாள் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி என்ன செய்யும், நாங்க சூசைட் பண்ணிக்கொள்ளுவோம்னு அவங்க சூசைட் பண்ணிக்கொள்வாங்க. அப்போ ஒரு பேக் அப்படியே இல்லாம ஆகும். ஒரு பேக் இல்லாம சுவாசப்பை இளையங்கள் சிதைவடையும். விளைச்சா? சரியா? அப்ப எங்கட சுவாச பைய நாங்க என்ன செஞ்சிட்டோம், தமாம் பண்ணிட்டோம். இவ்வளவுதான். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இன்னைக்கு சொல்லி தந்த விஷயங்களை நாளைக்கே PDF பிரிண்ட் பண்ணி இந்த கேள்விய செய்யுங்க. விளைச்சா? எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு. இது மேலும் ஒரு தொகுதியா? விளங்கல? இது வெறும் ஒரு அங்கமா? இது வந்து ஒரு தொகுதி. தொகுதி சுவாச தொகுதி மாதிரி. இப்ப நாங்க ஒவ்வொரு தொகுதியை பத்தியும் இதுல படிக்க போறோம். ஓகேயா? ஓகே. கட்டாயம் PDF பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த விஷயம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நாங்க இந்த உங்களுக்கு செகண்ட் டைமுக்கு முன்னுக்கு நிறைய விஷயங்கள் படிக்க. சரியா? போன கிழமை நான் 2019 லைவ் கேள்வி செஞ்சுட்டு வர சொன்னேன், ஞாபகம் இருக்குதா?
லைட்ல நான் கேள்வி தந்தேன் ஞாபகமிக்கா? என்ன சத்தம் இல்ல? ஓகே, நான் அதுக்குரிய விளக்கத்தை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? அப்படி இல்லாட்டி நாங்க இன்னொரு கிளாஸ்ல கேள்வி செய்யறதை நான் அதை விளங்கப்படுத்தி விட்டுறேன். ஓகே தானே? அப்ப ஓகே. ஓகே, இருந்தா கேளுங்க. பயப்படுவான கேள்வி கேட்கறதுக்கு